வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே. சார் நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். அனைவருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நாளை வர இருக்கக்கூடிய அந்த தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியும் வளமும் அனைவரது இல்லங்களிலும் பொங்கட்டும் என்று நம் சார்பாகவும் நம் நேயர்கள் சார்பாகவும் சொல்லிக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த டானியை குடிச்சு குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச அரசு வந்துட்டு எஸ்ஐடிலாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலாம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்ன சார் அதில் எதுவும் முன்னேற்றம் இருக்கா? இல்லை, அந்த மத்திய பிரதேசத்தில் இது தொடர்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழு என்பது தமிழக அரசு அதிகாரிகளை கைது செய்ய இருக்கிறது என்று இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்திருக்கிறது. நாம் கரூர் சம்பவம் இங்கே எப்படி இந்த மாநிலத்தில் புயலை கிளப்பி கொண்டு இருக்கிறதோ அதே போல தான் அங்கே அந்த சம்பவத்தோட சீரியஸ்னஸ் என்னன்றதை நம்ம பேசணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜுரம் இருமலுன்னு ஏழை தாய்மார்கள் கொண்டு செல்லும்போது அவர்கள் கையினாலேயே விஷத்தை கொடுத்தது போல் அந்த அரசு கொடுத்த அந்த இருமல் மருந்தை வாங்கி அந்த குழந்தைகள் இறந்துருக்கு. நம்ம க்ளோஸாக அதை பார்க்கலன்றதுனால அதோட தாக்கம் தெரியல. புயல் வீசிக்கிட்டு இருக்குது மத்திய பிரதேசத்தில். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து வேகமாக ஆக்ட் பண்ணி யாராவது 4 பேரை பலி கொடுத்தாகணும். அண்ட் ரொம்ப வசதியாக அந்த டாக்டரை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மருந்து கொள்முதலுக்கு காரணமாக இருந்தார் அல்லவா மருத்துவர், அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விட்டார். இதற்கு அடுத்த குற்றவாளியாக யாரை சேர்க்க வேண்டும் என்றால், ஒரு மாநிலத்தில் நடந்த சம்பவத்துக்கு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை காரணம் என்றால் அந்த அரசுகளுக்கு வசதி தானே, அங்கிட்டு திருப்பி விடலாம்ல. ஸோ இதே அந்த அரசு பயன்படுத்தும். பிஜேபி அரசு கசக்குதா? கரூர் விவகாரத்தை எடுத்துக்கலாம். தமிழக காவல்துறைக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறதுனால அரசு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குது. நம்ம போலீஸ், இன்னொன்று போலீஸ் தானே இங்கே கவர்மெண்ட்டே நடத்துது. இப்போ மற்ற மாநிலங்களை போல் இல்லைவா? உங்களுக்கு கார்ட் டிரைவிங் தி ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வண்டி குதிரையை செலுத்தும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதுபோல் காவல்துறை தான் இங்கே அரசு நடத்துது. அதனால் காவல்துறையை தங்களை போய் டிஃபெண்ட் பண்ணிக்குது. எங்கள் மேல் தப்பு இல்லை, நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அது மாதிரி நிலைமை மத்திய பிரதேசத்தில் இல்லை. இது இங்கே ஒரு வசதியாக ஒரு காரணம் அவர்களுக்கு சிக்கிவிட்டது. இப்போ அதே இருமல் மருந்து மத்திய பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தாக இருந்தால் அங்கே இந்நேரம் வெட்டு குத்துரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மருந்து தயாரிக்கும் நிறுவனம், அதுவும் 11 ஆண்டுகளாக எந்த விதமான தரக்கட்டுப்பாடும் இல்லாமல் தங்கு தடையின்றி அதிகாரிகள் துணையோடு ஒரு மோசமான மருந்தை தயாரித்து கொண்டிருந்த ஒரு நிறுவனம் தான் இந்த குழந்தைகளின் இறப்புக்கு காரணம் எனும்போது இந்த பிளேமை தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்டுக்கு கன்வீனியன்ட், ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி கவர்மெண்ட்டுக்கு இது கன்வீனியன்ட். அப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மக்களின் அந்த கோபத்தை தணிக்க வேண்டும். அதற்கு அந்த மத்திய பிரதேச மருத்துவர் மட்டும் போதாது. அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாடு அதிகாரிகள் அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும். இதில் மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு லேபு ஆய்வாளர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அந்த ஹாஸ்பிட்டலோட மருந்தை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான். அவர் தனது பணியை சரியாக செஞ்சிருந்தாலே 23 குழந்தைங்க பிழைச்சிருக்கும். புரியுதா? அவர் வந்து இந்த கன்சியூமபிளாக, நான் ஏற்கனவே இந்த மது ஆலையில் எவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கன்சைன்மெண்ட், ஒரு பேட்ச் மதுபானத்தை தயாரித்த பிறகு அந்த மதுபானத்தை கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி கிங் இன்ஸ்டியூட் அதை பரிசோதித்து இது கன்சியூமபிள், மனிதர்கள் அருந்தக்கூடிய ஒரு பொருள் இது என்று அவர்கள் தரச்சான்று தந்த பிறகுதான் ஃபேக்ட்ரியை விட்டு அந்த பேட்ச் வெளியில் வரும். அந்த சர்டிஃபிகேட்லாம் வெளில வரக்கூடாது. ஸோ ஒரு மதுவுக்கே நீங்கள் இவ்வளோ, ஏன்னா அது உள்ளே போகிறது. அப்போது உயிர் காக்க வேண்டிய மருந்து எவ்வளவு தரக்கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்க வேண்டும். அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது, உடல்நிலை சரியில்லைன்னு வர குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த பரிசோதனை செய்கிறவங்க மிகப்பெரிய பொறுப்புடன் நடந்துட்டு இருந்திருக்கணும்ல சார்? நடந்துகிட்டு இருக்கணும். அலட்சியம் என்ன நடந்துட்டு போதே வழக்கம் போல் அப்படி கொடுத்துருவோம் அப்படி ரொட்டீன் அப்படின்ட்டு. எந்த ஒரு அரசாக இருக்கட்டும் இதை சரியாக கையாளலைன்னா இதோட நீட்சியாக இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதுபோல் ஒவ்வொரு முறை தவறுகள் நேரும்போது தான் நாம் படிப்பினை கற்றுக்கொண்டு அடுத்த தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்கிறோம். தொடர்ந்து கள்ளச்சாராய சாவுகள் நடந்து கொண்டிருந்தன. 2003ஆம் ஆண்டில் கள்ளச்சாராய சாவுகள்லாம் நடந்தபோது ஜெயலலிதா அரசு எந்த லிமிட்டில் கள்ளச்சாராயம் சாவே நடக்க வேணாம், கள்ளச்சாராயம் பிடிபட்டால் அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டுன்னு உத்தரவு பண்ணுறாங்க. புரியுதா? கள்ளச்சாராயம் விற்கிறதா எவனோ ஒருத்தன் கையில் கள்ளச்சாராயத்தோடு மாட்டானா இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். அண்ட் ஜெயலலிதா இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டோடு நிறுத்த மாட்டாங்க, எஸ்பி சஸ்பெண்ட் வரைக்கும் போகும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்போது இருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கே தெரியாது. 90களில் உத்தமர் காந்தி விருது என்று ஒரு விருது உண்டு. எந்த லிமிட்டில் கள்ளச்சாராயமே இல்லையோ அந்த ஸ்டேஷன் ஆய்வாளருக்கு உத்தமர் காந்தி விருது வழங்கப்படும், மெடல் கொடுப்பாங்க.
கள்ளச்சாராய கள்ளமது ஒழிப்பில் தீவிரமாக இருந்தார் அப்படின்றதுக்காக விருதெல்லாம் கொடுப்பாங்க. அது பின்னாடி அப்புறம் கள்ளச்சாரமே போயிடுச்சோன்னே விருதும் எடுத்துட்டாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி சார் நீங்கள் இல்லாமல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் அம்மா ஆட்சியிலையும் சரி அண்ணா ஆட்சியிலையும் சரி உள்ளூர் கட்சிக்காரனுக்கு பாரை கொடுத்துருவோம், தகராறு இல்லாமல் சீராக போனதுக்கு காரணம் அது. லோக்கலில் இப்போ நீ ஒரு மாவட்ட செயலாளர்னு வச்சுக்க, உன்னோட மாவட்டத்தில் ஒரு 20 கடை இருக்குன்னா இந்த 20 கடையில் கட்சி நிர்வாகிகள்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. நீ ஒரு 5 பார் எடுத்துக்க, நீ ஒரு 5 பார் எடுத்துக்க, அவர் ஒரு 5 பார் எடுத்துன்னு கட்சிக்காரனுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரே கண்டிஷன், கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னா உனக்கு பார் லைசன்ஸ் ரத்து. ஸோ கள்ளச்சாராயம் எங்கேயாவது லேசாக தென்பட்டது என்றால் இந்த பார்காரன் தான் முதல்ல பிடிச்சி கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு போய்டும், லைசன்ஸ் போய்டும், சம்மரியாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படித்தான் சார் நாங்கள் ஒரு துளி கள்ளச்சாராயம் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டோம். கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை சார், பாண்டிச்சேரி சாரையே உள்ளே வராது சார். ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி சாருக்கு உள்ளே வந்தால் நம்ம ரெவென்யூ போகுது, ஸ்டேட்டோட ரெவென்யூ போகுது. போதுமான மதுவை இருப்பில் வைத்து கொள்ளுங்கள், இருக்குதான்ப்பா நிறையா, இருப்பில் வைத்து கொள்ளுங்கள் என்று அந்தந்த டாஸ்மாக் மேலாளர்களுக்கு உத்தரவு போடுறீங்க. எதுக்கு? அந்த சேல்ஸ் நல்லா நடந்தால் தான் உங்களுக்கு துட்டு. அப்போ அந்த கள்ளச்சாராயம் உங்களோட ரெவென்யூவை அப்படியே எடுத்துன்னு போதே. அந்த பாக்கெட்டு 50 ரூபா, அந்த பாக்கெட்டு இல்லையா, அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டு 50 ரூபா, 50 ரூபா தான் நினைக்கிறேன், 50 ரூபா, 140 ரூபா விற்கிது குவார்ட்டரு. அப்போ இந்த 50 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவன், அதுவும் குறிப்பாக வந்து இந்த 150 ரூபா குவார்ட்டரை வாங்குறவன் எவன் போய் இது கிடைக்கும் போது எவன் போய் 150 ரூபா கொடுத்து குவார்ட்டர் வாங்குவான்? அப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேல்ஸ் டிப் ஆகிக்கிட்டே இருக்குன்றத அந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் கண்காணித்திருக்க வேண்டாமா? இது அவரோட டியூட்டி. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ தி எக்ஸைஸ் அத்தாரிட்டி இன் தி டிஸ்ட்ரிக்ட். அப்போ அவருக்கு ஏன் என்ன அது கம்மியாகுது? தோன்ற வேண்டுமா வேண்டாமா? அதையும் பார்க்கல. அப்போ இப்படித்தான் தவறுகளிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாவேக தலைவருடைய கூட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு நீங்கள் போய் நீதிமன்றத்தில் சொல்லி, சார் அது வரைக்கும் எவனுமே கூட்டம் நடத்தக்கூடாது சார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மெரினாவில் 5 பேர் இறந்த போது என்ன தவறு நடந்தது என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு தோன்றவில்லை? தோன்றிருக்கணுமா இல்லையா? ஸோ மனித சமுதாயமே இப்படி தான் ட்ரையல் அண்ட் எரர் மூலமாகத்தான் செம்மைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். செல்வி ஜெயலலிதா கள்ளச்சாராய விவகாரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? ஒன்று ரெவென்யூ அப்படின்றதா, இல்லை தன் மக்கள் இறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதா? டெத்து அது அவர்களின் ஆட்சிக்கான தோல்வியாக பார்த்தார்கள். என் கையில் போலீஸ் இருக்குது, அதை மீறி எப்படி வைக்கிறீங்க? ஸோ எப்படி வேலை வாங்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவேன் என்று சொன்னால் எஸ்பி எப்படி விற்க விடுவார்? அவங்களுக்கு இது தெரியும். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறதோடு சேர்த்து ஐஜியையும் இந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்களே போய் விரட்டுவாங்க. ராத்திரி பூரா அப்படியே போய் பேட்ச் பண்ணி, எங்கே எங்கேயாவது விற்கிறானா கேளு, எங்கே மலையில் இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, எங்கேயாவது இருக்கானா, எப்படியும் தகவல் வந்துடும். தூக்கிட்டு போய் அவங்கள பட்டுன்னு ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எவன் விற்பான்? வரிசையை குண்டாஸ் போட்டு விட்ருவாங்க. டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். 90களில் தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதை குண்டாஸ் டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. டிடெயின் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவன் விற்பான்? ஜெயிலேருந்து வெளியில் வருவான், வெளியில் வந்தவொடனே விற்கிறானோ இல்லை திருப்பி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. 2 வாட்டி இந்த மாதிரி போட்ட உடனே, அப்போ வேணாம்பா சார் விட்டுறேன் சார் நான். அந்த ரிசால்வ் அவங்களுக்கு இந்த கள்ளச்சாராய சாவுகள்லாம் தாண்டி என்னோட ஆட்சியில் ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறானா அது என் ஆட்சிக்கு அவமானம் என்று கருதினார்கள். பொதுவாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கவர்மெண்ட்டில் போலீஸுக்கு ஃபுல் பவர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அதை தானே செஞ்சிருக்காரு. எங்க நிர்வாக சிக்கல் வருது? போலீஸ்க்கு அவங்க குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க பவர் கொடுப்பாங்க, இவங்க பவரை எடுத்துக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். பவரை எடுத்துக்கிறதுக்கும் பவரை பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. பவரை எடுத்துக்கிறவங்க அந்த பவரை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தாமல் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்தினால், நம்ம ஏற்கனவே ஒரு கோல்டு மேட்ரு பேசணும், உங்களுக்கு நினைவு இருக்கும். 30 கிலோ கோல்டோ, 30 கிலோ தானேப்பா? 35 என்ன 30 தானே? 30 கிலோ கோல்டு சொன்னோம். அது 30 அல்ல, 100ஐ தாண்டுகிறது. அதில் இவங்களை ஏமாற்றிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் என்கிட்ட ஒரு 50 கிலோ கோல்டு கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டு போயிட்டு, சார் காண போச்சு சார், இங்கே தான் சார் வச்சுருந்தேன், யார் இருந்ததுனே தெரில சார்னு உருட்டுறது. இந்த ஜான் ஆரோக்கியசாமி உருட்டினாட்டில் அது போல் ஃப்ளைங் ஸ்குவாட் தூக்கிட்டு போயிடுச்சுட்டு உருட்டுறது. ஸோ இதை வாங்க வேண்டும், ஆனால் புகார் கொடுக்க முடியாத கையேறு நிலையில் ஒரு அதிகாரி இல்லையா, ஒரு 4-5 அதிகாரிகள் சேர்ந்து பேட்சாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு. ஸோ கிட்டத்தட்ட 100 தொடுதுன்றாங்க. அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இப்போ போச்சு கோல்டு. 2 பேர் தான் இந்த கோல்டை தூக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட இந்த கோல்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு எஃப்ஐஆரே போடாமல் ஃப்ளவர் பசார் ஏசி தட்சிணாமூர்த்தி என்று பெயர் 3 நாட்களாக சட்டவிரோத காவலில் 3 பேரை வைத்து விசாரிப்பது சரியா? 24 மணி நேரத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுமே கோர்ட்டில். அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆர் வேணும்ப்பா. எஃப்ஐஆர் எங்க? புகாரே இல்லை. பவரை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகுன்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
என்னங்க சார் இப்போ நீங்கள் என்ன அழைக்கிறீங்க, காக்கி சட்டை போட்டு அழைக்கிறதுனால தான் நான் வரேன். ஆமாம், இப்போ நமக்கு சம்மன் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க, உங்களுக்கும் கொடுத்தாங்க. தட் இஸ் அ ரெக்கார்ட். அதனால தான் நாம் சட்டப்பூர்வமாக பதில் கொடுத்து நீதிமன்றத்தை அணுகிறோம். இன்னொன்று, காக்கி சட்டை போட்டிருக்கீங்கன்ற அடிப்படையில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. நீங்களும் இஷ்டத்துக்குலாம் பண்ணிட முடியாது. ஆனால் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கான அதிகாரத்தை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது போக போனால் போகிறது என்று மீதியை முதல்வருக்கு தரும் நிலைமைக்கு காவல்துறை போய்விட்டது. அதிகாரத்தை தருவதற்கும் எடுப்பதற்குமான வேறுபாடு. அதிகாரத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் கள்ளச்சாராய சாவு நடந்திருக்க கூடாது தானே. சஸ்பெண்ட் பண்ணிட்டு 1 மாதத்துலேயே மறுபடியும் பதவியில் போட்டாங்க. பதவியில் போட்டால் எப்படி பயம் இருக்கும்? மரக்காணத்தில் எஸ்பியை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ தானே இன்றைக்கி ஐஸ்கிரீமோட ஆர்டர்லியாக இருக்கிறார் சென்னை மாநகர காவல்துறையில் ஸ்ரீநாதா. அவர் திருப்பி வேலை கொடுத்துட்டீங்க. அப்போ எப்படி இருந்தாலும் திருப்பி வேலைக்கு வந்துடலான்ற ஆணவம் இருந்ததனால்தான் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் நடக்கிறது. உயரதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்காது சார். அப்போ பாதிக்கப்படுறது கீழ்நிலை காவலர்கள் தானே சார். அதை பற்றிலாம் யோசிக்க முடியாதுப்பா. தெரிஞ்சு தானே போலீஸ் வேலை சேர்ந்த. இதெல்லாம் பேசக்கூடாது. நீ ரிப்போர்ட் போடு கீழ்நிலையில் இருந்தாலும். ஸோ இதெல்லாம் வாதமாக வைக்க முடியாது. ஸோ நாம் தவறுகளிலிருந்து தான் மீண்டும் மீண்டும் படிப்பினை கற்றுக்கொண்டு நம்மை செம்மைப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இந்த இருமல் மருந்து ஒரு 23 குழந்தைகளின் மரணத்தின் காரணமாக இனி ஒரு குழந்தை இனி இப்படி இறக்கக்கூடாது என்பதற்காக இந்த விதிகளை திருத்தி இன்ஸ்பெக்ஷனுக்கே போகாமல் அந்த ஃபேக்டரியை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை பணி நீக்கம் செய்யும் வேலைகளை அரசு செய்ய வேண்டும். ஸோ இந்த மத்திய பிரதேச குழந்தைகள் இறப்பு இவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். சார், இந்த எஸ்ஐடி கோர்ட் மானிட்டரா? கோர்ட்டில் மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ அங்கே வந்து காங்கிரஸ் மானிட்டர் பண்ணுது இல்லை. இங்கே எப்படி அதிமுகவும் மற்றவர்களும் இதை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்களோ அது போல் அவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த கவர்மெண்ட்டுக்கும் இதை யாரையும் காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லையே. இங்கே விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தலையில் கொலை பழி சுமத்தலான்ட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே யார் பல தலையில் பழி சுமத்துவீங்க? அதுக்கு தானே தமிழ்நாடு கிடச்சிருக்கு. தமிழ்நாடு தலையில் பழியை சுமத்துறதுக்கு நீ நல்லா விசாரிக்கணும் இல்லையா? இயல்பாகவே நல்லா விசாரிக்கிறாங்க. சார், டாஸ்மாகில் அந்த 10 ரூபா வாங்குறது தொடர்பாக வந்துட்டு இடி உள்ளே வந்து ஆய்வுலாம் பண்ணாங்க. அப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வீட்லேயும் போயிட்டு ஆய்வு பண்ணி வேறு டாக்குமெண்ட்லாம் எடுத்தாங்க. அதை வச்சு வந்துட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க சார். நீதிமன்ற அவமதி போல தொடர்ந்துருக்காங்க. இது எப்படியும் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தை அணுகி இதற்கு தடை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீதிமன்றம் தவறு இருக்குல்ல. கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் இருக்கும்போது எப்படி சம்மன் பண்ணீங்க? நீங்கள் கோர்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு ஆகாஷ் பாஸ்கரன் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குக்கு தடையாணை இருக்கும்பொழுது அதற்கு பிறகு நீங்கள் நோட்டீஸ் சர்வ் பண்ணி ஆகாஷ் பாஸ்கரனை வர சொல்கிறீங்க. அவர் ப்ராம்ப்டாக கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்போது இடி தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த பேசிஸில். இவங்க வந்து நாங்கள் சம்மனை வித்ட்ரா பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க, இல்லை பை மிஸ்டேக் ஏதோ சர்வ் ஆகிடுச்சு சம்மன்லாம் சொல்லிட்டாங்க. பட் கண்டெம்ட் இஸ் அ கண்டெம்ட் என்று அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் இடி வில் ட்ரை டு கோ அண்ட் கெட் அ ஸ்டே ஆர்டர் ஃபார் திஸ் ஆர்டர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சார், இடி பெரிய ஏஜென்சி சார். ஆகாஷ் பாஸ்கரும் சாதாரண ஆள் இல்லை, ஆளும் அரசுக்கு நெருக்கமானவர். உதயநிதியின் பினாமி தம்பி ரத்தீஷ், ரத்தீஷின் பினாமி தான் ஆகாஷ் பாஸ்கரன். இப்படி வரிசையாக சொல்லுங்கள். பணபலம் படைத்தவர், இது ஒன்று போதாதா? அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி ஏஜென்சி நடந்துக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது? அப்சல்யூட்லி பசிலிங், பெர்ப்ளெக்ஸிங். எனக்கும் புரியவில்லை. என்னென்னா, இப்போ நம்மள மாதிரி ஆளுக்கிட்ட கொடுத்தோன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போவோம். கோடிக்கணக்கான பணத்தை வைத்து அதன் மீது தான் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட விளையாடும்போது கவனமாக விளையாட வேணாமா? இங்கே பண்ணுங்கள், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கூப்பிட்டு கணக்கு கேட்டிங்கன்னா எப்படி இட்லி கடை எப்படி எடுத்த சொல்லு என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இட்லி கடைக்கு இப்போ படம் ஓடவே இல்லைன்னு இருக்காங்க. நம்ம சவுக்கு அன்பிளகில் கூட ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனால் நீ இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு காட்டுறியே எப்படி என்று அவர்கள் கேட்க உரிமை இருக்கிறது. எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்று விசாரிக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அப்படி விசாரிக்காதீர்கள் என்று தடை இருக்கும்போது எதற்கு சம்மன் கொடுக்குறீர்கள்? இதெல்லாம் இடி கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களோட ஆர்வம் புரியுது எங்களுக்கு. ஆனால் சட்ட ரீதியாக அதை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சிகள் உங்கள் இடி மீது நாமும் வைக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை. அரசியல் ரீதியாகத்தான் இந்த ஏஜென்சி இந்தியா முழுக்கவே வைக்கிறாங்க சார். வைக்கிறாங்க. அரசியல் ரீதியாக தான் நீங்கள் செயல்படுறீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சியாக இல்லை. இன்னும் கூட சிபிஐ மீது இந்த குற்றச்சாட்டு வரல, தெரியுதா? இடியே எல்லாரும் வந்து ஒரு பிஜேபியோட ஒரு உறுப்பாக செயல்படுகிறது என்று சொன்னாலும் கூட சிபிஐ இன்னும் அந்த ப்ரொஃபஷனலிசத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் இருக்கும் ட்விக்கிங்லாம், அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் இந்த அளவுக்கு அது மோசமாக அந்த ஏஜென்சி தன்னோட நேமை டெயின்ட் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் இருந்தும் நீங்கள் இந்த சம்மனை வந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு கொடுத்ததை பார்க்கும்போது அப்படித்தானே இதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், இதை நீங்கள் ஆர்வம்னு சொல்லலாம் சார். பார்க்குற மக்கள் வந்து ஒருவேளை திமுகவுக்கும் இடிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கோ, தப்பாக பண்ணதன் மூலமாக மூடி மறைச்சிடலாம்ல. நீங்கள் சொல்கிறதையும் நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன் மாலதி. அந்த மாதிரி ஒரு டாக்கு போய்கிட்டு இருந்ததும் உண்மை. அதாவது இவங்ககிட்ட தான் எவ்வளோ பணம் இருக்குன்றது தெரியும் இல்லை. அதுவும் தம்பி வந்து செல்வாக்கான ஆள். தம்பி ரத்தீஷ் பாதாளத்திலும் நுழைந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். அங்கெல்லாம் நுழையக்கூடியவர் அமலாக்கத்துறையில் நுழைந்து அதிகாரிகளை
மடக்கி பாக்கெட்டில் போடுவது என்பது மிகுந்த சிரமம் இல்லாமல் இல்லை. அதனால் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அண்ட் பார்க்கும்போது மக்களுக்கு ஈடின்ற இந்த ஏஜென்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் குலையும். அதை ஏஜென்சியும் புரிச்சுக்கிட்டு லாஃபுல்லாக சரியான வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். அரசு அலுவலகத்துக்குள்ள நீங்கள் எப்படி போயிட்டு சோதனை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து சறுக்குல சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் சார் காரணம்? இந்த பீகார் தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் பொறப்பா நம்ம பொறுக்கலாம் சார். அவங்க பொறுக்காம திரும்ப திரும்ப தவறுகளை மேலும் மேலும் பண்ணி முடிச்ச நீங்கள் பிரிக்கணும், அதை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே சார். பொறுங்க, அது புரிஞ்சுக்குவாங்க. அந்த தவறுகளை நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, நாமளும் சொல்கிறோம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள். இந்த பீகார் தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் என்னென்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். நவம்பர் எண்ட் ஆகிடும். பீகார் தேர்தல் முடிஞ்சு இந்த டஸ்ட்டெல்லாம் செட்டில் ஆன பிறகு, கவர்மெண்ட் ஃபார்மேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நவம்பர் எண்ட் ஆகிடும். டிசம்பர் மாதம்தான் தமிழகத்துக்கு தீபாவளி என்று சொன்னேன் அல்லவா, காத்திருங்க. சார், மடப்புறத்தில் அந்த காவலர்கள் அஜித்குமார் அடித்து கொண்ட அந்த வழக்கில் வந்துட்டு இப்போ அந்த டிரைவர் ராமச்சந்திரன் அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. அவர் தான் அப்ரூவராக எடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு சார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க சிபிஐ? அப்ரூவர் ஆகிறேன்னு சொன்னால் ஆகணும்ல, ஆகலைன்னா? பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஒரே ஒரு நாள் கூட சிறையிலிருந்து வெளியே வரவில்லை. ஜெயிலே செத்து போயிட்டார் ஒருத்தர். ஒரு நாள் கூட பெயில் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் பெயில் விட்டுருவாங்க கோர்ட்டு. மற்ற கொலை வழக்கில் 2 கொலை செஞ்சவங்கெல்லாம் வெளில வருவாங்க. மோசமான க்ரைமில் இருக்கிறவங்களாம் கூட வெளில வந்துடுவாங்க. ஒரு வருஷம் ஆச்சுன்னா சரி, ஒரு வருஷமாக இருக்கான், போய் தொலை. இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் வந்துட்டாங்களா 3 பேர், விட்டுருவாங்க. ஆனால் இந்த லாக்அப் டெத்து கேஸில் எல்லாம், என்கவுண்டர் கேஸில் எல்லாம் உள்ளே போகிறவங்க வெளியிலே வரமாட்டாங்க தம்பி, ரைட்டா? அஜித்குமார் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 பேர் தீர்ப்பு வரும் வரை வெளியே வரப்போவதில்லை. கோர்ட்டு கருணையே காட்டாது. ஓகே, இது ஒரு புறம். இந்த ராமச்சந்திரன் என்பவர் ஓட்டுநர். அவரை தமிழக காவல்துறையும் கைது செய்யவில்லை, சிபிஐயும் கைது செய்யவில்லை. சார்ஜ் ஷீட்டை அவர்கள் மீது போட்டு விட்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அப்ரூவராக எடுக்கலான்னா ராமச்சந்திரனை தான் அப்ரூவராக எடுக்க வேண்டும். ராமச்சந்திரனுக்கு தான் ரோல் கம்மி. டிரைவர் இன்னொன்று, அவர் ஆக்சுவலி அடிக்கலை, வண்டியில் ஓட்டிட்டு வந்ததோடு சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கார். சிபிஐ ஏன் ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு சொல்கிறேன், எப்படி வேலை செய்யுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ராமச்சந்திரனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. என்னப்பா சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு, நீ வந்து அப்ரூவர் ஆகிடு, ஒன்று ஸ்டேட் விட்னஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்ரூவர் ஆனால் இந்த வழக்குக்கு வலு சேர்க்கும். வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிப்பது எளிது. ஐ விட்னஸோட அக்கௌண்ட்டை டிஃபென்ஸ் ஓவர் கம் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஏன்னா அவர் அந்த குற்றத்தில் பாட்டாக இருந்திருக்காரு. அதனால் அவரோட சாட்சியம் ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் அப்ரூவர் ஆகிறேன்ட்டு தான் முதலில் சொல்லி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இதில் உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அஜித்குமாரை அடித்து கொன்ற ஸ்பெஷல் டீம் யாருடைய கமாண்டின் கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம். அப்போது அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஃபஸ்ட்டு இந்த சிபிஐ சண்முக சுந்தரத்திற்கு எதிரான ஆதாரங்களை சேர்த்து அவரை கைது செய்ய வேண்டும். அவரை அணுகிறதுக்கு வலுவான சாட்சியங்கள் வேண்டும். அப்போது யாராவது ஒருத்தர் டிஎஸ்பி சொல்லி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லணும். இந்த வாக்குமூலத்தை அளிப்பதற்கு அந்த ஓட்டுநர் ராமச்சந்திரன் தயாராக இருந்திருந்தால் அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். அவர் வந்து டிஎஸ்பியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஒரு கான்ஸ்டபிள் டிஎஸ்பியை காப்பாற்றுற அளவுக்கு போவாரா? டிஎஸ்பியை காப்பாற்றணும், அதுக்காக நான் வந்து வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் நினைப்பாரா? ஏதோ நெருக்கடி இருக்காங்க சார். அதான் நெருக்கடி யார் கொடுத்துருப்பா? உயர் அதிகாரி ஒருவர். டிஎஸ்பிக்கு மேலே ஒரு உயர் அதிகாரியால் தான் இந்த அளவுக்கு நீ ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலு உள்ள பார்த்துக்கிறேன், நம்ம ஜெயிலில் எங்கள் ஆளுகையின் கீழ் தான் இருக்குது. ஜெயில் உள்ள உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தப்பு பண்ணிட்டார் அவர். ஜெயில் தான், என்ன பார்த்துக்கிட்டாலும் டெய்லி 3 வேளை உனக்கு பிரியாணியே போட்டாலும் ஜெயில் தான். 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க. நான் தான் உனக்கு சிறப்பு சலுகை ஜெயிலில் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேலே போய் வாக்கிங் போயிட்டு வா பண்ணலாம் அனுப்ப முடியாது. 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க. ஃபோனை நம்ம கையிலேருந்து எடுத்துட்டாலே அது மிகப்பெரிய ஜெயில் சார். இன்னைக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இரவு உணவோடு 6 மணிக்கு உள்ளே போயிடணும். அது 1 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்னு வருஷம்னு தெரியாது. மற்ற கேஸ்னா கூட ரைட்டு, நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மற்ற கேஸ்னா கூட சரியா 1 மாதத்தில் ஜாமீனில் வந்துடலாங்க அப்படின்னா கூட சரி, ஓகே அப்படின்னு மேனேஜ் பண்ணலாம். கண்ணு தூரம் வரைக்கும் ஜாமீனே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சண்முக சுந்தரம் டிஎஸ்பி அவரே ஒரு 3-4 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவார். அந்த டிஎஸ்பி சொன்னதுக்காக கான்ஸ்டபிள் நான் வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லுவார். இன்னொன்று சண்முக சுந்தரத்தால் ஜெயில் உள்ள ஒன்று பார்த்துக்க முடியுமா மதுரை ஜெயிலில்? ஸோ இந்த கஷ்டங்களை உணர்ந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மீண்டும் அப்ரூவர் ஆகிறேன் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? அதுதான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியோட சாமர்த்தியம். இப்போ உள்ளே போயிட்டாரா, போனவனே ஏற்கனவே 3 மாதமாக இருக்கவங்க கூட இருக்காங்களா, அப்போ அவர்களோட பேசுவாரா? ஐயோ இவங்கள இந்த கதிக்கு இருக்கிறாங்களே, இதான் ஜெயிலு போல இருக்குது. இப்போ அவங்களுக்கு வெளியில் வர வாய்ப்பே இல்லை, ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து பார்ப்பாங்க, சொல்லுவாங்களா உனக்கு எதுக்கு அந்த அதிகாரியை காப்பாற்றுற, இப்போ கூட உன்னை அப்ரூவர் எடுத்துக்கிறேன்னு தான் ஏன் சொல்கிறாங்க. அப்போவும் இல்லை நான் அப்ரூவராக மாற மாட்டேன், நான் உயர் அதிகாரியை காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லுவாரா? இந்த நேரத்தில் குடும்பத்தை பார்க்கணும்னு தோணுமா, இல்லை அவரை காப்பாற்ற தோணுமா? இன்னும் 3-4 மாதம் தான் ஜெயிலில் பார்த்துக்க முடியும். அப்புறம் ஆட்சி காலம் ரொம்ப குறுகிய நாட்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், ஆட்சியே போயிடுது. போன பிறகு ஜெயிலில் உன்னை யார் பார்த்துக்குவா?
பாளையங்கோட்டைக்கு அனுப்புங்க, இங்கே எதுக்கு உட்காந்துருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? இப்படித்தான் எடுப்பார்கள். அப்படி எடுக்கும்போது அப்புறம் கண்டிப்பாக மாறுவார் இந்த ராமச்சந்திரன். இன்றைக்கி ஏதோ இவங்க கொலைகளே பண்ணி போடுவாங்க போல இருக்கு, நம்மளை வெளியில் எடுத்தால் ஆளையே காலி பண்ணிடுவாங்க, எதுக்கு பயந்துக்கிட்டு, எதுக்கு பிரச்சனை என்று அவர் நம்ம ஜெயிலுக்கு போனாலும் போகிறேன் சார், அப்ரூவலெல்லாம் மாற மாட்டேன் என்று ராமச்சந்திரன் முடிவெடுத்திருக்கலாம். நிச்சயமாக அவர் மனது மாறும். அவர் மனது மாறி என்ன நடந்துச்சுன்றதை சொல்லும்போது அடுத்து சண்முக சுந்தரத்தை சிபிஐ டீம் கைது செய்யும். நான் ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போட்டப்போ இதோட முடிஞ்சு போச்சுன்னுலாம் சிலர் நினைத்திருப்பார்கள். என்ன வெறும் 5 கான்ஸ்டபிளோட முடிச்சிட்டாங்க போல இருக்கு கேஸை. இல்லைங்க, இன்வெஸ்டிகேஷன் தொடருதுன்னு சொன்னேன்னா இப்போ என் கைது பண்ணியிருக்காங்க, தெரியுதா? பென்னிக்ஸ் ஜெபராஜ் வழக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எஸ்ஐ நான் அப்ரூவர் ஆகுறேன்னு சொன்னார் இல்லையா? இன்ஸ்பெக்டர் அப்ரூவ் ஆகுறேன்னாரு, கோர்ட் ரிஜெக்டட் இட். எந்த ஸ்டேஜில் வேணாலும் இது நடக்கும். அதனால் இன்றைக்கி இப்போது இன்னொரு ஆங்கிள் இருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் உன்னை ஜெயிலில் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு பதவியில் இருக்கணும். பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால தான் உங்களால் இதை செய்ய முடியுது. ராத்தோரோ சீமா அகர்வாலோ வந்துட்டு அவங்களால இதை செய்ய முடியுமா? தேர் ப்ரொஃபஷனல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னொன்று உங்களையும் ஏன் காப்பாற்றினவங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 4.5 வருஷமானு தெரியாது உங்களுக்கு? எதுக்கு இந்த பொறுப்பு டிஜிபி நீடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியுதாப்போ? இது எல்லாம் இணைந்தது. அதுக்கு யாரெல்லாம் அந்த பொறுப்பு டிஜிபி போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்களா அவங்களுக்கு தெரியாமையா சார்? அது வேற கோபமாக இருக்குல்ல உங்களுக்கு. இன்னொன்று இந்த வழக்கு மட்டுமல்ல, பாஸ்போர்ட் வழக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம்? இந்த பதவியில் நீடிக்கணும். நீங்கள் இருக்கிறதுனால ஒரு 3 கேஸில் சார்ஜ் ஷீட்டட் குற்றவாளியாக இருக்கக்கூடிய மேலூர் டிஎஸ்பி சிவகுமாருக்கு மேலூர் சப்டிவிஷன் கொடுத்து நீங்கள் அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குற்றவாளியை. ராத்தோர் வந்து அழகு பார்ப்பாரா? சிவகுமார் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் மறுவில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்காது. நான் ரெப்ரஸன்டேஷன் அனுப்புவேன் ராத்தோர் வந்த உடனே, அல்லது சீமா அகர்வால் வந்த உடனே, மேடம் இந்த மாதிரி இருக்குது 3 கேஸில் சார்ஜ் ஷீட்டட் மேடம், கியூ பிரான்ச்சில் கிரைம் நம்பர் 1/2019 அக்யூஸ்டு மேடம், இதாளுக்கு என்ன சப்டிவிஷன் போட்டு வச்சுருக்கீங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சஸ்பெண்ட் பண்ணால் உங்களை மாட்டி விட்டுருவான்றதுக்காக தானே அவனை சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த செயின் எப்படி எப்படி போயிட்டே இருக்குது தெரியுதா? 3 கேஸில் சார்ஜ் ஷீட்டடு, ஏன் சிவகுமார் சஸ்பெண்ட் பண்ணல? சஸ்பெண்ட் பண்ணால் யோ நீ சொல்லி தானே செஞ்சேன், ஸ்ரீலங்காக்காரனுக்கு எதுக்கு நான் பாஸ்போர்ட் கொடுக்க போகிறேன் சொல்லுவேண்ணா? நீ சொல்லி செஞ்சேன் நான், நீ என்ன சஸ்பெண்ட் பண்ணுறியா கேட்பானா? நான் நீ என்னென்ன பண்ணன்றது எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அப்போ அவனை காப்பாற்றணும். அவனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இந்த பதவியில் இருக்கணும். நீங்கள் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்க வேண்டும். புரியுதா? ஏன் டிஜிபி போஸ்ட்டில் நான் மாற்றணும், ரெகுலர் டிஜிபி வரணும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்படி சங்கிலி போல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் எல்லாம். காரை குழந்தைய கட்டத்துக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டில் ஒரு கூடுதல் டிஜிபியை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்ரீலங்காக்காரனுக்கும் எந்த நாட்டுக்காரனே பெரும்பாலும் ஸ்ரீலங்காக்காரங்க தான். ஸ்ரீலங்காக்காரனுக்கு மதுரை மேலமாசி தெருவில் குடியிருக்கிறான்னு சொல்லிட்டு 140 பாஸ்போர்ட்டை கொடுத்த ஒருத்தனை நீங்கள் மேலூர் சப்டிவிஷன் டிஎஸ்பியாக போட்டு வச்சுருக்கீங்க. எந்த நாட்டிலையாவது இந்த அநியாயம் நடக்குமா? எங்கேயாவது நடக்குமா அந்த அநியாயம்? அது வெறும் குற்றச்சாட்டு இல்லை, சார்ஜ் ஷீட்டே போட்டு. சார்ஜ் ஷீட்டட் வெறும் குற்றச்சாட்டு இல்லை. யோசிச்சு பாரு, ஒரு ஏடிஜிபி வெறும் குற்றச்சாட்டு பணி இடைநீக்கத்தில் இருக்கிறார். விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஒரு டிஎஸ்பி, அதுவும் சாதாரண டிஎஸ்பி, அவருக்கு சப்டிவிஷன் போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள். இதுக்கு தான் நம்மளை தொடர்ந்து போலீஸை வச்சு தொல்லை பண்ணுறது, தெரியுதா? இதை யாரும் இந்த கண்ணியெல்லாம் இணைச்சி பார்க்க மாட்டாங்க. மேலூர் சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கும் பொறுப்பு டிஜிபிக்கும் என்ன சம்மந்தம்ன்றது இணைக்கிறதுக்கு தெரியாது. அப்போது ரெகுலர் டிஜிபி வந்தாங்கன்னா இந்த பதவியை ஆட்டம் கட்டுறது, தெரியுதா? அஜித்குமார் விவகாரத்திலும் இந்த பிரச்சனை வருமா? அஜித்குமார் வழக்க எங்கே போகுது, எப்படி போகுது, அண்டு ராமச்சந்திரா ஜெயிலுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், ஜெயிலு உள்ள கவலைப்படாத என்று அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த பதவி வேணும். இல்லை ராமச்சந்திரன் உண்மையை சொல்லிட்டா, முதல்ல சண்முக சுந்தரம் டிஎஸ்பி ஒரு ஃபோன் வந்துச்சு சார். அதுக்கு பிறகு தான் சார் போய் அந்த நிக்கிதா நகைக்கானு கம்ப்ளைண்ட் வந்த உடனே, ஒரு சாதாரண நகர்ந்துட்டு புகார் கம்ப்ளைண்ட் வந்த உடனே விரட்டி விட்றாங்க. போமா விசாரிக்கிறமா போமான்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. மறுநாள் அதிகாலையில் எதுக்கு, நள்ளிரவில் எதுக்கு ஸ்பெஷல் டீமு இறங்குது களத்தில்? யோசிச்சு பாருப்பா. அதே நகை தானே. சாயங்காலம் போமா அப்புறம் விசாரிக்கிறமா போமான்ட்டு விரட்டி விட்டுட்டு டிஎஸ்பி எதுக்கு வர்றாரு பிக்சரில்? மானாமதுரை டிஎஸ்பிக்கு எப்படி தெரியும் இந்த நகை மேட்ரு? எப்படி தெரியும்? மேலேருந்து யாரும் சொல்லனா தெரியாது. எப்படி சொல்ல, அப்படியே சொன்னாலும் நடுராத்திரியில் சப் இன்ஸ்பெக்டரோட சூப்பர்விஷன் கூட இல்லாமல் 5 கான்ஸ்டபிளை ஸ்பெஷல் டீமில் போட்டு அக்யூஸ்டை பிக்கப் பண்ணுன்னு எதுக்கு அனுப்புகிறாரு? எஸ்ஐ இல்லாமல் டீம் நகராது எங்கேயுமே. மினிமம் எஸ்ஐ. எனக்கு எஸ்கார்ட் வர்றாங்கல்ல, ஒரு 40 எஸ்கார்ட் போயிருப்பேன் நான். ஆல்வேஸ் த டீம் இஸ் ஹெடட் பை அன் சப் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, சம்டைம்ஸ் எஸ்ஐ. இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா எஸ்ஐ இல்லாமல் தட் இஸ் தி கமாண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ அக்யூஸ்டை தூக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை எஸ்ஐ லீவில் இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவர் லீவில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் போய் தூக்கிட்டு வாங்க பண்ணிட்டு
எதுக்கு டிஎஸ்பி அனுப்புகிறா? டிஎஸ்பிக்கு தெரியாத போலீஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு. இத்தனைக்கும் ஒரு ப்ரொமோட்டட் டிஎஸ்பி, ஹவு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது நல்லா தெரியும். தவறான நம்பர் பிளேட்டோட. அப்போ டிஎஸ்பியை இப்படி துரிதமாக ஸ்பெஷல் டீமை இறக்கிவிட தூண்டியது எது? அந்த ஃபோன் கால். அந்த ஃபோனை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்க பொறுப்பு டிஜிபி தொடர வேண்டும். ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறாமல் தடுத்து வைக்க பொறுப்பு டிஜிபி தொடர வேண்டும். உங்களுக்கு தெரியுதா? தலைமைச் செயலாளர் கண்டெம்ட் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நான் பொறுப்பு டிஜிபியை நகர்த்த மாட்டேன் இதை விட்டுன்ட்டு எவ்வளோ ஏன் தீர்மானமாக இருக்கிறார்கள் என்பது தெரிகிறதா? சரி, எவ்வளோ நாள் நீங்கள் இதை நீடிப்பீங்க? இல்லை, தலைமைச் செயலாளர் சொல்லலாம்ல சார், என்னால் இதுக்கப்புறம்லாம் இதில் கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு. யார்கிட்ட சொல்லுவார்? யார் நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட. இல்லைம்மா, யாருக்கிட்ட சொல்லி இதுக்கு அவர் நிவாரணம் தேட முடியும்? அவர் தான் தலைமைச் செயலாளர். யார்கிட்ட சொல்லுவார்? முதலமைச்சர்கிட்ட. அவர் தீபுரி தினேஷ் கண்ட்ரோலில் இருக்காரு. சரி, கோவப்பட்டு ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னால் இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. முருகானந்தத்துக்கு மனசில் ஒரு நினைப்பு, எடப்பாடி வந்தாலும் நம்மளே சீஃப் செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே நம்ம தங்கமணிக்கிட்ட தொழில்துறை செயலாளரெல்லாம் இருந்திருக்கோம் ஏடிஎம்கே ஆட்சியில், அப்படியே கண்டினியூ பண்ணலாம்லாம் கணக்கு போடுறாரு. அதெல்லாம் விட மாட்டாங்க, இங்கே கொள்ள பேர் இருக்காங்க. அப்போ ரிசைனும் பண்ண முடியாது, லீவில் போகலாம். குறைஞ்சது லீவில் போனால் சுப்ரீம் கோர்ட்டு நான் உன்னை கண்டெம்ட் மேட்டர் விசாரிக்கும் போது நீ லீவில் போறியான்னு சுப்ரீம் கோர்ட்டும் விடாது. ஏன்னா கண்டெம்ட் இஸ் ஃபைல்டு இன் தி நேம் ஆஃப் மிஸ்டர் முருகானந்தம். எவ்வளவு சிக்கல் உருவாகுது தெரியுதா? நீங்கள் அல்டிமேட்லி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் சுயநலம். கரெக்டா? அந்த நபரோட சுயநலத்தினால தானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் பிரித்து விளக்கி பேசுகிறோன்றதுனால தான் நம்ம மேலே கோவம். புரியுதா? நீ வெறுமனே ஸ்டாலின் சரியில்லை, குடும்ப ஆட்சி நடத்துகிறாருன்னு பேசுனா போலீஸுக்கு ராயல் சல்யூட். அது நல்லா இருக்கும். அது அப்படின்னா நம்மளுக்கு 2 எஸ்கார்ட் போட்டு வெளியே பாதுகாப்பாங்க. இதை நம்ம பேசுகிறோம், இதைத்தான் பேச வேண்டும். இதுதான் சிக்கல், இதைத்தான் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும். வெறுமனே ஜனங்கள் எல்லாருக்கும் டிஜிபி போடல போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் இது உள்ளே இருக்குது. இல்லை சார், நம்ம பேசக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பேசக்கூடாதுன்னு நல்லவங்களை மாற்றி போக முடியாது சார். அதிகாரிகள் ஒழுங்காக நடந்துக்க வேண்டியதானன்றதானே மீன் பண்ணுறது. உன்னோட இயல்புலையே திருட்டு குணம் இருக்கும்போது நீ எப்படிப்பா மாறுவேன்? தம்பி, நீ சின்ன வயசுலேருந்து படிக்கிற, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து ஒரு வேலைக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே இங்கே வேலை செய்யணும்னு சொல்கிற. உன்னோட இயல்பே இது மாதிரி நேர்மையான வழியில் போகிறது இல்லைன்னா உன்னை எப்படி மாற்ற முடியும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் ஏன் அந்த ஸ்காலர்ஷிப்பு ஸ்பான்சர்லாம் வாங்கி கல்லூரி படிப்பை முடிக்கணுன்ட்டு உனக்கு ஏன் அந்த எண்ணம் இருந்துச்சு? உங்க கூட படித்த பசங்க, வீணா போன பசங்க ஊரில் இருக்காங்களா? கேச வாங்கிட்டு சுற்றுறாங்களா? நீ ஏன் அப்படி போகல? அந்த பையன் ஏன் அப்படி படிக்கல? அவன் புத்தி அப்படி தான். நானும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, வெங்கட்ராமனே எடுத்துக்க, அவர் ஏன் அப்படி இருக்கிறார்? அவர் தானே டிஜி. பத்திரிகையாளர் கேட்குறாங்கல்ல, சார் இது என்ன சார் நடந்துச்சு? அது கரண்ட் பிடிங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். விசாரணை நடக்குதுங்க, 1 மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இதை பற்றி பேசுறது சரியாக இருக்காது. நிறுத்தினரா? ஏன் மற்றவங்க பேசுனாங்க? மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை, பாட்டில் வீசவில்லை, ஏன் பேசுனாங்க? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ ஃபேர் அண்ட் லவ்லிலாம் வாங்கி ஒரு 1/2 கிலோ ஃபேர் அண்ட் லவ்லியை டெய்லி தடவிட்டுரு, ஸ்கின்னு கலரை மாற்ற முடியுமா? தம்பி கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, தானோஸ்க்கு 5வது கல் கிடைக்கும் போது அவன் ஏன் நல்லது செய்ய மாட்டேங்கிறான், உலகத்தையே அழிக்கிறான் அப்படின்னு கேட்குறாப்படி. ஏன்னா அவன் கெட்டவன். சரியா ஜெயபிரகாஷ்? தானோஸ் கெட்டவன், அதனால தானே உலகத்தை அழிக்கிறான். இல்லாட்டி ஏதாவது காரணம் இருக்கா? இப்போது போலீஸ் பற்றி பேசியதனால் போலீஸில் நிலவக்கூடிய அல்லது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை பற்றி இதோடு சேர்த்து பேசிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்பு ரஞ்சித் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வழக்கு பற்றி விரிவாக நான் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி விரிவாக நான் கூறினேன். இப்போது புதிதாக நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்காக அந்த வழக்கு என்ன என்பதை நாம் சொல்லிவிடுவோம். காவல்துறையில் இந்த டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. கான்ஸ்டபிளாக சேர்ந்து ப்ரமோட் ஆகி வர்றது ஒரு கேட்டகிரி, டைரக்டாக சப் இன்ஸ்பெக்டராக வர்றது ஒரு கேட்டகிரி. பெரும்பாலும் டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக தான் வருவாங்க. அண்டு 90களில் இந்த டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே கான்ஸ்டபிளாக இருந்துக்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு போட்டி போடுவாங்கள்ல, அவங்க ப்ரமோஷன் மூலமாக வரல, ஆனால் கான்ஸ்டபிளாக இருந்துக்கிட்டு இவங்களும் விண்ணப்பிப்பாங்க போலீஸு இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ட்டு. அப்படி விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு கொஞ்சம் வயசாக இருக்கும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக வர கிராஜுவேட்டையும் அவங்களையும் ஒப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்ன்ட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு மொத்தம் உள்ள பதவிகளில் 20% துறையிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு 20% தனியாக கான்ஸ்டபிள்ஸ்க்குன்னு ஒதுக்குறாங்க. 1000 போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்னா அதில் 200 போஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு. அந்த 200 போஸ்ட்டில் வெளியிலேருந்து வர்றவங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வச்ச உடனே இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. என்ன அடுத்த கட்டம்னு கேட்டால், இவங்களுக்கு சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நார்மலாக சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, இங்கேருந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால
உனக்கு ஒரு 200 இடத்த அஷ்யூர் பண்ணுறோம். அது மட்டும்தான் உனக்கு சலுகை. நீ மொத்த 1000 பேரில் நீ மார்க்கெட்டில் இருந்து வரவனோட போட்டி போட வேணாம். உனக்குன்னு ஒரு 200 இடம் அஷ்யூர் பண்ணுறோம். அந்த 200 இடம் உனக்கு ஒதுக்கப்படுவதனால் சீனியாரிட்டியில் எந்த விதமான முன்னுரிமையும் உனக்கு இருக்காது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இந்த கான்ஸ்டபிளாக இருந்து வர்றவங்கெல்லாம் பெரும்பாலும் எங்கே இருப்பாங்கன்னா அமைச்சர் வீட்டில் வேலை செய்வாங்க, பிஎஸ்ஓவாக கான்ஸ்டபிளாக வேலை செய்வாங்க, அதிகாரிகள் வீட்டில் இருப்பாங்க, டிஜிபி வீட்டில் இருப்பாங்க, இதுபோல் டிஜிபி போன்ற உயர் அதிகாரிகளோட ஓட்டுநர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 20% சேர்றாங்கள இவங்களை வந்து அந்த 800 பேருக்கு மேலே தூக்கி வைங்கன்னு ஒரு ஆர்டர் வாங்கிடுறாங்க. அதாவது 1000 பேர் சப் இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் 800 பேர் ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வர்றாங்க. இந்த 200 பேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக வர்றாங்க. ஆனால் இந்த 200 பேருக்கு பிறகு தான் 201 தான் ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வந்தவங்களோட சீனியாரிட்டியே ஸ்டார்ட் ஆகும். இப்போது எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோ. அந்த 200 பேரும் இன்ஸ்பெக்டர் ஆன பிறகு தான் 201வது ஆளுக்கு ப்ரமோஷன் வரும். ஸோ இது உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு ரவுண்டு லிட்டிகேஷன் போகுது. இந்த லிட்டிகேஷன்லாம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு என்னையா கதை இது, வேலைக்கு சேரும்போது அவனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குற எப்படின்னா, இன்னும் எளிமையான உதாரணத்தை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீட்டில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. கரெக்டாக? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5%. 7.5% வாங்கின அரசு பள்ளி மாணவர்கள்லாம் எம்பிபிஎஸ்சில் ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கணும்னு சொன்னால் சரியா? அவங்களுக்குலாம் எம்பிபிஎஸ்சில் ஃபஸ்ட் ரேங்க்னா சரியாக இருக்குமா? அது கிட்டத்தட்ட அதான்ப்பா. ஸோ இந்த 200 பேரும் அதுக்கு மேலேன்றதை சுப்ரீம் கோர்ட்டு குவாஷ் பண்ணுது. அந்த கேஸ் தான் ரஞ்சித் சிங் கேஸ். ஸோ நீங்கள் ஒரு பேசிஸே இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இந்த 200 பேரை தூக்கி நீங்கள் சீனியாரிட்டியில் மேலே வைக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாக உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதை சட்டப்பூர்வமாக செய்யாமலேயே நீங்கள் பல வருஷமாக ப்ரமோஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், இந்த ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அந்த அமெண்ட்மெண்ட்டே இல்லாமல் வெறும் ஒரு ஆர்டர் போட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அது தப்பு. அது போக இது இயற்கை நீதிக்கு முரணானது. ஒரு வாட்டி ரெக்ரூட்மெண்ட்டில் அவனுக்கு 20% கொடுத்துட்ட பிறகு என்ன தூக்கி மேலே வைக்கிறது? ஒன்ஸ் அவன் இது உள்ளே ஜாயின் பண்ணிட்டானாலே எல்லாரும் ஒன்று. சரி, அப்போ எந்த மார்க்கை வச்சு பண்ணுறது என்று கேட்கும்பொழுது எல்லாரும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ரேங்க் போடுறாங்களா, அங்கே டெஸ்ட் வைப்பாங்க. ஃபயரிங்கு, லா கிளாஸு அண்ட் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங், இது எல்லாத்துலேயும் நீ வாங்குகிற மார்க்கை வச்சு தான் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் எந்த விதமான ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. 1000 பேர் ரெக்ரூட் ஆகிறாங்கன்னா அந்த 1000 பேரும் போட்டி பண்ணணும். அந்த 1000 பேரும் வாங்குகிற மார்க்கை வச்சு 1, 2, 3ன்னு வரிசைப்படுத்துவார்கள். இதுதான் சீனியாரிட்டின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை அனுப்பிச்சிட்டுப்பா. இவங்க விடல. ஏன்னா சீக்கிரமாக இன்ஸ்பெக்டர் ஆகி போயிருக்கலாம்ல, இந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆகி இந்த 20% சீக்கிரம் போகலாம்ல. இப்போ அவங்களோட மார்க் படி போட்டானா அவெல்லாம் கீழே 900க்கு போயிடுறான், 800க்கு போயிடுறான். ஸோ இவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலான்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ போகிறாங்க. ரிவ்யூ வாங்கி பார்த்துட்டு குப்பன்னு தூக்கி போட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, சீனியாரிட்டியை ரிவைஸ் பண்ணணும். 95லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சீனியாரிட்டியை ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் புதிய பிரச்சனையை டிஜிபி அலுவலகம் உருவாக்கியிருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அங்கே சீனியாரிட்டி எந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா, எது காமன் டெஸ்ட்டோ அந்த காமன் டெஸ்ட் அடிப்படையில் சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த காமன் டெஸ்ட் எல்லோருக்கும் பொதுவான டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இவங்களுக்கு வைக்கிற இந்த டெஸ்ட்டு தான். இவங்க அதை விட்டுட்டாங்க. சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஒரு டெஸ்ட் வைக்குது இல்லை, அந்த மார்க் நுழையிறல்ல டிஎன்பிசின்னு வச்சுக்கேன், அந்த மார்க் எடுக்கிறாங்க. அந்த மார்க் எடுக்கிறது சரியா? இப்போது மாலதி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீ அப்ளை பண்ணுற, உனக்கு வேறு அளவுகோல், இவங்களுக்கு வேறு அளவுகோல், அப்படி தானே வைக்க முடியும். இப்போ ஆண்கள் கண்டிப்பாக கயிறு ஏறணும், பெண்களுக்கு கயிறு ஏறுறது இல்லை. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் ஓப்பன் கேட்டகரியில் வர்றாரு, அவருக்கு கட் ஆஃப் 75, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? அதை காட்டி கம்மியாக இருக்கும், 60ன்னு வச்சுக்கோ. அப்போது நீ அங்கே 60 மார்க் வாங்கி உள்ளே சேர்ந்துருப்ப, ஓசியில் வர்றவங்க 80 வாங்கி உள்ளே சேர்ந்துருப்பாங்க. இப்போது அதில் வாங்கின ரேங்க்கு தான் உன்னோட சீனியாரிட்டினா, ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கவங்களாம் எங்கே இருப்பான்? மார்க் கம்மியாக இருக்கிறனால அவங்கெல்லாம் கீழே போயிடுவாங்க. ஆமாம், யாரெல்லாம் இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் உள்ளே வந்தாங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. புரியுதா? இது இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரானதா இல்லையா? பாலின சமத்துவத்துக்கு எதிரானதா இல்லையா? நீங்கள் எப்படி ரெக்ரூட் ஆகி வந்தீங்கன்னாலும் ஒன்ஸ் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகி போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் எல்லோரும் சமம். அங்கே வந்து ஆண் பெண்ணுக்கெல்லாம் வேறு கிடையாது, ட்ரைனிங் ஒன்று. அங்கே வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, ஓசி, ட்ரைபு இதுக்கெல்லாம் வேறுபாடு கிடையாது. அங்கே எல்லோரும் ஒன்று, நோ ரிசர்வேஷன், எல்லாருக்கும் ஒரே ட்ரைனிங். கரெக்டாக? அப்போ அதை வச்சு தானே சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணோம். யூஎஸ்ஆர்பி மார்க்கை வச்சுன்னா இதுக்கு எதுக்கு சார் இடஒதுக்கீடு?
அப்போது எஸ்சிக்கு கட் ஆஃப் 62 இருக்கும். 62 கட் ஆஃபை வச்சுட்டு ஒரு 50 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஏன்பா நீ 62 தான் வாங்கியிருக்க, 80 மார்க் வாங்கி ஓசியில் வந்தவன் உன்னோட முன்னாடி இருக்கிறான், அதனால் அவன் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆகட்டான், அதுக்கப்புறமா நீ ஆகுன்னு சொன்னால் இவன் என்றைக்கு ஆகிறது? இது இப்போ உங்கள் 2 பேருக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சர்வீஸ் ரூல்ஸ் இது ரெண்டும் தெரியாது. இப்போ நான் சொல்கிற ஆர்குமெண்ட்டில் கன்வின்ஸ்டா நீங்கள்? இது ஒரு தவறான சீனியாரிட்டி தானே? ஆமாம் சார். இது படித்த மேதாவிகளுக்கு தெரியாதா? டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய படித்த மேதாவிகளுக்கு தெரியாதா? 99லேருந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் சர்வீஸில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண் ஆய்வாளர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் ஜென்மத்துக்கும் உமன் இன்ஸ்பெக்டர் ஜென்மத்துக்கும் டிஎஸ்பி ஆக மாட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த யூஎஸ்ஆர்பியில் வாங்கின மார்க்கில் இந்த கயிறுறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க நிச்சயமாக கூட்டத்தில் தானே வாங்கியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் கம்மியாக தானே இருப்பாங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு ரேங்க் வரும், சீனியாரிட்டி வரும்? என்ன ஆகுதுன்னா போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒரு பொண்ணு சரளாவது ஒரு பேர் சொன்னாங்க, ஒரு பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் 2, யூஎஸ்ஆர்பியில் அது வாங்கின ரேங்க்கு 800. 2வது சீனியாரிட்டியில் இருக்கிற ஆளை தூக்கி 800ல் அனுப்பிச்சா என்ன ஆகும்? இதற்கு டிஜிபி அலுவலகத்திலிருந்து நாங்கள் சீனியாரிட்டி ரிவைஸ் பண்ண போகிறோன்னு ஒரு சர்க்குலரை போட்டு பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் தான் அனுப்பியிருக்கிறார். அவர் நிர்வாகம் தெரிந்த நபர், மற்ற அதிகாரிகளோடு நான் அவரை ஒப்பிட மாட்டேன், நல்ல நிர்வாகம் தெரிஞ்சவர். இன்னொன்று 2வது சீனியாரிட்டியில் இருந்துட்டு 800க்கு போகிற இன்ஸ்பெக்டர் சும்மா இருப்பாங்களா? கோர்ட்டுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. போவாங்க. இது மாதிரி 500 ரெட் பெட்டிஷன் ஃபைல் ஆகும். எவனுக்குமே ப்ரொமோஷன் போட முடியாது. இது அரசுக்கு கூடுதல் சுமை தானே, நீதிமன்றத்திற்கு கூடுதல் சுமை தானே. ஒருவேளை இதை பண்ணணுன்றதுக்காண்டியே பண்ணுறாங்களோ தெரியலப்பா, எனக்கு உள்ளபடி எனக்கு தெரியல. இந்த பெண் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் எல்லாம் உங்களைப் போலவே தேசிய மகளிர் ஆணையத்தை அணுகுகிறார்கள். விமென்ஸ் கமிஷன் எழுதியிருக்காங்கப்பா, ஐ ஹாவ் அ காப்பி. இந்த மாதிரி பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், அதுவும் காவல்துறையிலேயே புறக்கணிக்கப்படுகிறோம்னு அவங்க மகளிர் ஆணையத்தை அணுக தொடங்கி விட்டார்கள். மகளிர் ஆணையத்தில் என்னையா அந்த போலீஸுக்கே பஞ்சாயத்தாமேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு இது அவமானம் இல்லை? பொய் வழக்குகள் கொடுக்கறதோட நீங்க நிறுத்திக்கணும். ப்ரமோஷன்லாம் வரக்கூடாது. அதான மீனிங் இருக்கு. ஏன் பெண் காவலர்களை வச்சு இந்த மாதிரி பொய் புகார்கள் வாங்குறாங்கன்னா, ஆண் காவலர்களை விட பெண் காவலர்கள் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான். அப்போ பொய் வழக்குகள் வாங்குறதுக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கிறீங்க, அப்படி தானே சார் ஆகிடும் அது? ஏம்மா என் மேலே வந்து இந்த ஃபெலிஸ் கூட பேசின அந்த யூடியூபுக்கு கான்ஸ்டபிள்லேருந்து டைரக்ட் டிஎஸ்பி வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அனைவரும் பெண்கள். நான் எந்த இடத்துலையும் இந்த பெண் போலீஸாரை ஒரு வரி கூட தவறாக பேசல. இதுதான் இவ்வளோ நாள் பார்க்குறியே, பேச மாட்டேன். இதை பற்றி கூட பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் பெண்களுக்கான ஒரு அவர்கள் நலனுக்காக பேசுகிறேன். ஆனால் மாலத்திட்ட கேட்டுப்பாரு, அப்படியே அவன் பெண்களை அவமானமாக பேசிட்டான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். யாருமே அந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முனைப்பே காட்டல. ரெட் பிக்சல் தூக்கிட்டாங்க அந்த வீடியோவை. பேசுனானா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நோபடி பாதர். இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. எப்படியா பேசினேன்? உண்மையிலே வந்து இந்த பெண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்றதை தான் நான் பேசினேன் நான். ஸோ இப்போதும் அவர்களுக்காக தான் பேசுகிறோம். ஸோ இப்போ இந்த பெண் உதவி ஆய்வாளர்கள்லாம் தேசிய மகளிர் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு இங்கே அநீதி இழக்கப்படுகிறது அப்படின்னு போய் அவங்க விசாரணைக்கு உத்தரவிட்டாலே உங்களுக்கு இது அசிங்கம் இல்லையா? இன்னொன்று, ப்ரொமோஷன் வராதுன்னு தெரிஞ்ச போய் யார் சும்மா இருப்பா? இது ஏன் உங்களுக்கு தோணலை? ஸோ இந்த பொறுப்பு டிஜிபிக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கோரிக்கையாகவே வைக்கிறேன். திஸ் will lead to a floodgate of litigations. There will be thousands of litigations. சமாளிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இப்போ இங்கே ப்ரொமோஷன் பேனலே போட முடியாது. அது அவருக்கு நன்றாக தெரியும். ஏன் அப்புறம் இதை செய்கிறான்றது எனக்கு புரியல. பதிவு செஞ்சிட்டோம் நிகழ்ச்சி வாயிலாக. நம்ம ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் எல்லாம் நம்மக்கிட்ட நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் எங்களுக்காக பேசுங்கன்னு சொன்னாங்க, பேசிட்டோம். சார், திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதா இருந்தது, அதுக்கப்புறம் அது ரத்து செய்யப்பட்டது. கரூருக்கு போயிட்டு அந்த காசோலைகள்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாருன்னு நம்ம நினச்சோம், கொடுக்கல. நேரடியாகவே அவங்களுடைய வங்கி கணக்குகளில் 20 லட்ச ரூபா போடப்பட்டு விட்டது சார். நான் மகிழ்ச்சியாக உணர்றேன் சார். உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு போய் சேர்ந்துருச்சு. இன்னும் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற ராஜகுரு வெயிட் பண்ணுங்கன்னு காசோலையை கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது 2 பக்கமும் சிக்கல் நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கும் இமேஜ் டேமேஜ் ஆகும். பேசுகிறதுக்கு தான் அவ்வளோ சேனல்ஸ் வச்சுருக்காங்கல்ல டிஎம்கே சைடில். இன்னொன்று, பாதிக்கப்பட்டவர்களுக்கு காசு போய் சேர்றது நல்லது தானே சார்? விளம்பரம் கூட பண்ணாமல் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்காரு. இதை நீங்கள் 20 லட்ச ரூபா அறிவிச்சு அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? இவ்வளோ நாள் எதுக்கே வெயிட் பண்ணீங்க? உங்களுடைய எதிரி திமுக அரசு போய் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? இப்போ பாரு தம்பி, அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியல் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இன்னொன்று, அரசியல் செய்கிற ஐடியா உங்களுக்கு இல்லைன்ற கதையெல்லாம் கிட்ட உருட்டாதீங்க. அரசியல் செய்கிற ஐடியா இல்லைன்னா அந்த இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வீடியோவில் எதுக்கு பஞ்ச் டைலாக் போய் பேசுனீங்க? வெற்றி பயணம் தொடரும்னு சொன்னீங்களா? வெற்றி பயணம் தொடர்றதுக்கான வீடியோ அது அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறது. அப்போ நீங்கள் அதில் பஞ்ச் டைலாக் பேசுகிறீங்கன்னா அரசியல் செய்ய போகிறீங்க, ரைட்டா? அதை ஒழுங்காக செய்யுங்கன்றது தான் நான் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அண்ட்
ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒரு பெரும் தொகையை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். இதை கொடுக்கறதுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரலைன்னா எதுக்கே பண்ணுறீங்க நீங்கள் அரசியல்? இந்த பணத்தை உடனடியாக வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் அப்பரண்ட் எடுத்துருக்கலாமா? நீங்களே எதுவும் பண்ண வேணாம், அவங்களே பேசியிருப்பாங்க. எங்கள் தலைவர் தளபதி எங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார் போயான் இருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பம் அத்தனை குடும்பமும் இன்னும் உங்களோட தான் நிற்கிது. நீங்கள் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த ஜனங்க பேசியிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி எல்லாரும் போய் கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா செக்கையாவது கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 20 நாள் காலம் தாழ்த்தியதற்கான நோக்கம் இதை வச்சு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தானே? சொல்லு. அதையும் செய்ய முடியலன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது சார். அதுதான் உங்களுக்கு செய்ய அரசியல் தெரியலன்றேன். சரி, இப்போ செக்கை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரைட்டா? செக்கை நீங்கள் கையில் கொடுத்துருக்கிறது தான் சரி. விஜய் கூட அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்கணும், அந்த ஃபோட்டோ வெளியில் வந்திருக்கணும். அது வர்றது தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது. காலம் காலமாக பேசும். அந்த எஸ்எம்எஸை வச்சுக்கிட்டா நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? அவங்க பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கு. ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தேன், தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ண போகிறீங்களா? அதில் எழுதுறாரு, அனுமதிக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். உன் எதிரியாவேன் நீங்கள் தான் இந்த டேட்டில் நான் போகிறேன்னு சொல்லாமல் நீங்கள் எந்த டேட்டு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் போகிறேன்னு தானே எழுதி விட்ருக்க. சார் பாகிஸ்தானுக்காக சார் போகிறாங்க, பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணி. இங்கே இருக்க கரூர் சார். இல்லைம்மா, நான் தவறுன்னு சொல்லலைம்மா. நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாரு, ஏற்கனவே நீங்கள் போனதுனால தான் பஞ்சாயத்து ஆச்சு. இப்போது நீங்கள் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. கரூரில் கல்யாண மண்டபம் தேடி இருக்கீங்க, ரைட்டா? ஒரு கல்யாண மண்டபம் கூட கொடுக்க மாட்டுறாங்க, சரியா? கல்யாண மண்டபம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணன் புது கட்டை கொடுத்துறாரு. யார்? அண்ணன் பட்டாசுலாம் கொடுத்துருக்காரு, வீடு வீடாக போய் எல்லாம் கொடுப்பாரு. பாத்திரம் ஸ்வீட்டு ஸ்வீட்டு பாத்திரம் எல்லாம் கட்டை கொடுக்குறாரு. அண்ணன் கட்டை தான் கொடுப்பாரு. அது அண்ணனுடைய தர்மம். அதை மீறி இதை நடத்தி காட்டுறது தான் உங்களோட தர்மம். ஆனால் உங்கள் தர்மத்திலிருந்து நீங்கள் தவறுகிறீர்கள். இப்போ என்ன பண்ணணும் விஜய்? அவங்கெல்லாம் பார்த்தீர்களா கொடுமையை? ஒரு மண்டபம் கூட தர மறுக்கிறார்கள். இப்போ மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு அங்கே ஆள் இல்லை. மதியகனே பாவம் இப்போ தான் பெயிலில் வந்தார். ஒருத்தர் கூட அங்கே இல்லை. எல்லாம் தலைமுறை, இன்னும் தலைமுறைவாக இருக்கானா நிறைய பேர் கூப்பிட போகிறாங்கன்னு. உங்கள் எதிரி உங்களுக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்க மாட்டார். ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். இப்போ என்ன பண்ணணும்? அணி சேர்க்கணும், ஓகேவா? உங்கள்கிட்ட குதிரைப்படம் மட்டும் இருக்குது. எதிரியை வீழ்த்துறதுக்கு யானைப்படம் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? யானைப்படம் எங்கே இருக்குது? எம்ஆர் விஜயபாஸ்கர் நாங்கள் ஒருத்தர் யானைப்படம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி பண்ணுறாரு, ஒரு மண்டபம் பார்த்து கொடுங்க. என்னையும் இப்படி தான் பண்ணுறான், சரி விடு பார்த்துருவோம் அப்படின்னு அதிமுககாரன் மண்டபத்தை பிடிப்பாரா? அதிமுககாரனுக்கு மண்டபமே இல்லையாங்க. சரி தம்பி, கேட்டுட்டீங்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு தனியார் நிலம் 2 ஏக்கர், அந்த இடத்துல ஷாமியானாவை போட்டு உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், வந்து நீங்கள் பாருங்கள் தம்பிங்க. பக்கத்தில் பார்க்கிங் 5 ஏக்கரில், நீ வந்துட்டு போங்க தம்பி, பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் ஜம்முன்னு பார்ப்பார் அண்ணன். பண்ண முடியுமா? இதை பண்ணுறது தானே அரசியல். நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்போது அனுமதி கிடைக்கிறதோ அப்போது வருகிறோம். ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு அனுமதி கிடைக்கும், ஓகேவா? ஸ்வீட்டு சாப்பிட்டு கொடியெலாம் ஏற்றிட்டு. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த 20 லட்ச ரூபாய் போட்டுட்டாங்களாங்க சார். வேறு என்ன மாலதி மீனிங் இருக்கு? தோழி ஒத்துக்கிட்டாங்க, புரியுதா இல்லையா? யோ வருவேன் நான், பார்க்குறியா? இப்படி பேசணும் லீடரு. எப்போது அனுமதி கிடைக்கிறதோ அப்போது உங்களை வந்து பார்க்கிறேன். இப்போ எம்ஆர்வி கிட்ட பேசுறாரு, திருமண மண்டபத்தெல்லாம் பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்பயும் போலீஸ் பர்மிஷன் கொடுக்காட்டி அப்போ திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்? போலீஸ் உனக்கு வந்து இடத்த சொல்லியான்னு கேட்குறான். இடத்த எங்கே சொன்னீங்க? அண்ணே கேட்டேண்ணே, மண்டபத்துக்காரங்களாம் வேண்டான்னு சொல்கிறாங்கண்ணே. அப்படியா? ரைட்டு விடு, எப்போது முடிகிறதோ சொல்லிட்டீங்களா? இடத்த பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி, யோ இருக்கு கொடுக்குறியா இல்லையான்னு ஜோஸ் தங்கையாகிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கணும். Who is he? கரூர் எஸ்பி அவர் பாவம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு அப்படிதான் பண்ணியிருக்கணுமா? இதான் அரசியல். வாட் ப்ரோ ஒய் ப்ரோன்றது மட்டும் அரசியல் இல்லை, இதுதான் அரசியல். இதை மீறி ஜெயிச்சு காட்டணும். அண்ணன் வந்து ஒரு மண்டபத்துக்காரனும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவரோட அரசியல். இல்லை அவர் என்ன வாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து இங்கே அந்த உள்ள மண்டபத்தில் செக் கொடுங்க, நானே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன வின் பண்ணிதியா? அவர் பண்ணுவார். அப்போது நீங்கள் அங்கே கூட்டணியை சேர்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவர்கிட்ட போய் உதவி கேட்டால் கூட்டணின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உட்காந்துரு வீட்டில். எம்ஆர் விஜயபாஸ்கரிடம் உதவி கேட்பதால் நீங்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு செல்கிறீர்கள் என்று யாரும் சொல்ல போவதில்லை. அப்படி சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கூட்டணிக்கு போகாமல் போவேன், அது ஏன் இஷ்டண்டா? நீங்கள் அவன் தானே உதவி பண்ணுறான். இன்றைக்கி நான் என் மக்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு தடை போடுறீங்க. நான் எப்படியாவது என் மக்களை பார்க்கணும்னு சொல்லும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே உதவி செய்கிறார். அவர் உதவியை நான் எடுத்துக்கிட்டேன். கூட்டணி நினச்சிக்க போ, எனக்கு என் மக்களை பார்க்கணும் தான் முக்கியம். பிள்ளையை பறி கொடுத்த அந்த தாயை நான் கட்டி பிடிச்சி ஆறுதல் தெரிவிக்கணும். மகனை பறி கொடுத்த அந்த தந்தையை நான் கட்டி அணைத்து அவர் கண்ணீரை துடைக்க வேண்டும். அதுக்கு நான் யார் உதவி வேணாலும் கேட்பேன், வாங்கிப்பேன்.
இதை நீங்கள் பண்ணி எம்ஆர் விஜயபாஸ்கரையும் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு கொட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு மண்டபத்தை கொடுத்துருந்தா செவனேன்னு போயிருப்பான். இப்போ நீயே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற. இதான அரசியல்? எப்போது அனுமதி கிடைக்கிறதோ அப்போது வருகிறேன். இதான் அரசியலா? ஒரு போர் வீரனுக்கு வந்து அந்த விழுப்புண்கள் தான் அழகு அப்படின்னு, இன்னைக்கு அது விழுப்புண்கள்னா புண்களே கிடையாது, வழக்குகள் தான். அதை வாங்குறதுக்கே பயப்படுறாங்களே சார். அப்புறம் 20 நாள் உங்களுக்கு போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா? நான் சொன்னேன்ல ஏற்கனவே. கடைசியில் யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்களே பனையூருக்கே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாலாம் ராஜகுரு கொடுத்தாரு. போனால் என்ன ஆகும்? மற்றவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அது நல்லா இருக்கு சார் அரசியல் அதெல்லாம். ஏன்பா என்னப்பா அது? டிஎம்கே காரங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்லி திட்டுவோம் அப்படின்னு. இல்லை சார், அவர் தடுமாறுறப்பெல்லாம் ஒரு வீக வகுப்பாளர் தான் அவரை வந்து வழி நடத்தினார். எப்படிப்பட்ட வியூக வகுப்பாளரை வேலைக்கு வைத்திருக்கிறோம் என்பதை விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும்ன்றதை தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் 20 நாளாக என்னையா வியூகம் வகுத்தீங்க? இதான் உங்கள் வீகமா? என்னதான் வகுத்தீங்க வியூகம்? அவர் தாவேக வியூக வகுப்பாளரா திமுக வியூக வகுப்பாளர்ன்றது தான் சந்தேகம். இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக வியூகம் வகுக்கணும்னா மிகப்பெரிய வல்லவனா இருக்கணும். அப்படிப்பட்ட வல்லவனா ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு டவுட்டா இருக்கு. பிராண்டிங் அட்வர்டைசிங் கிரியேட்டர் அவர். சோப்பு வியாபாரி. சோப்பு சீப்புன்ட்டு ஏதாவது கிடச்சுன்னா அதை பிராண்டு பண்ணி அவர் சீரியஸாப்பா அதான்ப்பா வேலை. அதுவும் ஒரு பெரிய வேலைப்பா அது. பிரசாந்துக்கு சொல்லுன்னா பீடா ஆவாரின்றீங்க, இவர் சோப்பு வியாபாரி. உண்மைப்பா. திமுகவும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்ல போடலை, திருமதி கனிமொழியை தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த மாதிரி இவங்க 2ஆம் கட்ட நிர்வாகி இப்போ புஷி ஆனந்த் தான் வெளியே வந்துட்டா. அப்படி அவர்கிட்டயோ அருண்ராஜ் கிட்டேயோ திரு நிர்மல் கிட்டேயோ வெங்கட்ராமனா அவர்கிட்டயோ கொடுத்துருக்கலாம்ல சார். ப்ரோ அவங்கள அனுப்பிச்சோன்னா அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் பேர் வராது. கொடுத்தா நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா பேங்கில் போடலாம். எவனும் கொடுக்கக்கூடாது. கட்சிக்காரங்களுக்கும் அந்த பேர் வரக்கூடாது. இதான் வியூகம். இப்போ தான் எங்கள் அண்ணன் மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க. வந்தா என் போட்டா, இல்லைன்னா எவனும் இருக்கக்கூடாது. ஆமாம் அதானே மீனிங்க. செக்கை கொடுத்து அருண்ராஜ் அந்த ஊருக்காரர் தான்ப்பா. சரிம்மா, இன்னொரு ஆப்ஷன் பி சொல்கிறேன் நான். கரூரில் எங்கேயும் கொடுக்கல. எவ்வளோ தூரம்ப்பா நாமக்கல்? அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார் அன்னைக்கே 30 கிலோமீட்டர் இருக்குமா? நாமக்கல் மண்டபத்துப்படி. அடிப்படையில் என்னென்னா உங்களுக்கு பனையூரை விட்டு நவுறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு இந்த மண்டபம் கிடைக்கல, மாளிகை கிடைக்கலன்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா, ஆமாம் மண்டபம் கிடைக்கல, இல்லை உட்காந்துக்கிட்டு துட்டை பேங்கில் போட்டு விட்டீங்க. போடுங்க. இதையும் தப்பு சொல்லலை. 3ஆவது நாள் போட்டிருக்கணுங்க. 3ஆவது நாள் போட்டிருக்கணும். உன் எதிரி இதை பயன்படுத்துகிறானே பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம். தமிழ்நாடு அரசு கொடுக்குது 10 லட்ச ரூபா, ஆனால் தூத்துக்குடி எம்பி போய் கொடுக்குறாங்க. என்னையா கனெக்ஷனு? அப்போ யார் சார் கொடுத்துருக்கணும்? அமைச்சர்கள் கொடுக்க சொல்லுங்கள். எதுக்கு? சவுண்டு கிண்டு விட்டு அடிக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு தான் கனிமொழி தள்ளி விட்டது. சொன்னேன்ல நான் அன்றைக்கி. கிளம்பி வாமா சீக்கிரம் வாமான்னு. அப்போ இது அரசியல் ரீதியாக இதை அறுவடை செய்யணுன்ட்டு எப்படி வேலை செய்கிறாங்க? பிரச்சனை காரணமே அவங்க தான். அவன் எப்படி அறுவடை பண்ணுறான்? ஒன்று விஜய் அவர்கள் அங்கே போய் காசோலையை கொடுத்துருக்கணும், இல்லைனா செகண்ட் அவங்க நிர்வாகிகள் கொடுத்துருக்கணும். அதுவும் நடக்கலை. ஆனால் திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ திமுக ஏன் இப்படி ஒரு ஆலமரம் போல் வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த காரணம் தான். உங்களோடது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வராமல் போகும்போது இது எப்படி ஆகும்னா மக்கள் மீதி மையம் மாதிரி தானே சார் ஆகிடும். அதை நோக்கி ராஜகுரு தள்ளி கொண்டு செல்கிறார். பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். மக்களோட பல்ஸை தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சோப்பு வியாபாரியாக, மிகச்சிறந்த சோப்பு வியாபாரியாக அவர் திரு ஆரோக்கியசாமி இருக்கக்கூடும், நான் மறுக்கவில்லை. அரசியல் தெரிய வேண்டும், ஆப்டிக்ஸ் என்னன்றது தெரியணும். இன்னொன்று, அனுமதி கிடச்சி தான் நீங்கள் போகிறீங்க. அதை கடிதத்தில் திருப்பியும் எழுதணுமாயா? ஹீரோ பஸ் நீ பர்மிஷன் கொடுக்கல, அதனால் வரலன்றதெல்லாம் போய் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணுமா? அப்போ நீ சாதாரண மனுஷன் நம்மளே அப்படி போலீஸ் கூட சண்டை போடுறான். நம்ம அளவு கூட நீ இல்லை. ஒரு குட்டியோண்டி சேனல் சார். நாமளே இந்த சேனல் நடத்துறதுக்கு 1000 வியூகம் வகுக்க வேண்டியிருக்கு. வகுக்கிறோமா இல்லையா? பாயந்துக்கிட்டு ஓடாமல் மாலதி நேற்று அப்பீல் ஆயிருந்துருக்கணும். வக்கீல் வச்சு ரிப்ளை அனுப்பிட்டு உட்காந்து ஷூட் நேரத்தில் வர அம்புகளெல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்காரு எங்கள் சாரு. அங்கே அட்ரஸை மாற்றி நீ இன்னொரு பேக்கேஜுக்குள்ளே வச்சு நீ இங்கே தபாலை போட்டுவிட்டீங்கன்னா நாங்கள் அட்ரஸே மாற்றி நான் அனுப்புகிறேன். வாங்கிட்டு நேரம் நீங்கள் என்னடான்னா ஃபஸ்ட்டு எடுத்து பொறுமை கமிட் பண்ணலாமா? அதை அனுமதி கிடைத்ததும் வருகிறேன். அனுமதி கிடைச்ச பிறகு அதை ஏன் சொல்கிற? சார் எஸ்பிட்ட கொடுக்குறப்பயே 17ஆம் தேதி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தா போய் டைரெக்டாக ஹைகோர்ட்டில் போயிட்டு இதுமாதிரி நாங்கள் கொடுத்தோங்க, அனுமதி தரலன்னு சொன்னால் முடிஞ்சில்ல சார். நாமக்கல் ஏன் ஏற்பாடு பண்ணல? பெரம்பலூரில் ஏற்பாடு பண்ண தோணலை போல இருக்கு ராஜகுருக்கு. இது நல்ல ஐடியாவே இருக்கு. அங்கே அனுப்பக்கூடாது. இன்னொரு சிக்கல் இருக்குது. விஜய் இதையும் யோசிக்கணும். விஜய்க்கு நிகழ்ச்சி மூலமாக தான் நான் எல்லா ஐடியாவையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன் விஜய் எங்கே போகக்கூடாது? கூடுதல் காரணத்தை சொல்கிறேன். இப்போ விஜய் எங்கே போனால் பக்கத்தில் யார் நிற்பா? அருண்ராஜ், நிர்மல்குமார், சியாங். அப்புறம்
வெங்கட்ராமன், வளர்ந்த பையனை விட்டு ஆதவ் ஆதவ் அண்ணே ஆதவண்ணே. எல்லாம் நிற்பாங்க. சோப்பு வியாபாரி நிற்க முடியுமா? அப்போ எதுக்கு நீங்கள் எல்லாம் போய் புகழடையணும்? பேங்கில் போட்டால் யாருக்கும் கிடையாது. நான் ஏன் விளம்பரம் தேடணும்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாகவும் நீங்கள் விளம்பரம் தேட வேண்டும். இது நியூஸு. புஷியானது போய் அங்கே கொடுத்தாலும் நியூஸு, ஆதவ் போய் கொடுத்தாலும் நியூஸு. அந்த ஆப்டிக்ஸை பாரு. ஆதவ் அர்ஜுன் ஒரு 2 விக்டிம்ஸை வாங்கி கொடுத்து எப்படிமா இருக்கீங்க, சும்மாவே போதும் ஆதவ் க்ளீனாக கேமரா இருந்துச்சா கும்முன்னு நடிப்பார். புஷி செக்கை அப்படியே தவற விடுற மாதிரி விடுறேன், கீழே எடுக்கிற மாதிரி காலில் விழுன்னுவார். அது ஒரு ஆப்டிக்ஸா? அதை ஒரு வீடியோ எடுத்து அவரை சுத்த வரலாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், அது செக்கு விழுந்தது காலையில் விடவில்லை. அருண்ராஜ் அவர் ஒரு 2 பேருக்கு ஆறுதல் சொல்லுவார். அவங்களுக்கும் மைலேஜ். உங்கள் கட்சி நிர்வாகிகள் தான். அவர்கள் வளர்வதன் மூலமாக கட்சியும் வளர்கிறது. நம்ம தம்பி லயலமணி பாவம் 20 நாள் வீட்டில் அடைஞ்சு கிடந்தா. அப்படி தம்பி நீ போ, நீ ஒரு செக்கு கொடு. அதான் 40 குடும்பம் இருக்கே, எல்லாரும் கொடுங்க. மதியழகனை வச்சு ஒரு 2 செக்கு கொடு. மதியழகன் மனைவி வச்சு ஒரு 2 செக்கு கொடு. பவுன்ராஜை வச்சு ஒரு செக்கு கொடு. பேசு பொருளாக இருக்குமா? மதியழகன் ஆதரவாளர்கள் கரூர் மாவட்டம் முழுக்க அந்த சமூக வலைத்தளங்களை இதை பயன்படுத்துவாங்களா? அந்த ஃபோட்டோவை எடுத்து பேனர் அடிக்கலாமா? எலெக்ஷன் டயத்தில், எலெக்ஷன் டைம்ல சோஷியல் மீடியா ஃபுல்லா சுத்த விடலாம். விடலாமா? துப்புரவு பணியாளர்களோட போட்டோ எடுத்திருந்தாலும் அதுவும் இன்னைக்கு ஆப்டிக்ஸ் சார் மாசா இருந்திருக்கும். இப்போ இந்த பேங்க்லேருந்து வந்த எஸ்எம்எஸ் வச்சு பப்ளிசிட்டி தேடுவீங்களா? ஹூ கில்டு ஓஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும் சார், நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மா ஷீலா ஆனந்த் அப்படின்றவங்க சொல்லுவாங்க, நிறைய கிரைசிஸை சந்தித்தோம், அந்த கிரைசிஸ் தான் எங்களை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரைசிஸில் தான் சார் நம்ம வளர முடியும். நம்ம சேனலே அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிரைசிஸ் இல்லைன்னா நம்மளும் அந்த எத்து போன சேனல்களோட உட்காந்துட்டு இருந்திருப்போம், தனித்துவம் பெற்றிருக்க மாட்டோம். இந்த சிக்கல் ஆரம்பிக்கிறதுலேருந்தே அடின்னு அடித்து துன்புறுத்தும் போதெல்லாம் என் மனசில் எப்படி தோணும்னா, சிலை மாதிரி நம்மளை செதுக்கிட்டு இருக்காங்க, ட்ரூ சிறந்த சிலையாக வெளியே வர போகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. அதிகமாக அடிக்கும் போதெல்லாம் உடச்சிட போகிறாங்க அப்படின்ற உணர்வெல்லாம் கூட இருந்துச்சு. பட் இன்றைக்கி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் மட்டும் இன்றைக்கி முகம் கிடையாது, சேனலில் இருக்கவங்க எல்லாருமே முகம்தான். மூத்த பத்திரிகையாளர் சார் அவர்லாம் ஆல்ரெடி சார் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஜெயபிரகாஷா இருக்கட்டும், நம்ம சத்யமூர்த்தியா இருக்கட்டும், பைக் பிரசாத்தா இருக்கட்டும். பைக் பிரசாந்த் அவர்களுக்குலாம் பாண்டிச்சேரியில் ஒரு நற்பணி மன்றம் இருக்கு. ஸோ இப்படி தானே சார் ஒரு கட்சி வளரணும். ஐடியா தான் கொடுக்க முடியும். வளர்ந்தா வளருங்க, வளரலாம் போங்க கொடுப்பா. டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு சார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு. விஜய்க்கு தெரியுமாப்பா? என்னப்பா நீ ஒன்று சொன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி விஜய்க்கு தெரியுமா? இப்போ தான் பேசணும் விஜயோட அரசு. சும்மா பேரை யூஸ் பண்ணிக்கிறோமாமா அப்படிதான். என்ன சார் இப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தகவல் வருதான் சார் அவருக்கு. என்ன சரி சொல்லு 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 அவருக்கு எனக்கு தகவல் வருது, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ டெஸ்பரேட் ஆகிட்டார் தெரியுதா? அவரோட டெஸ்பரேஷனுக்கு காரணம் என்னென்னா, எங்கே விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்து விட போகிறாரோ என்ற பதற்றம். அவர் இல்லைன்னா தான் டிடிவிக்கு மரியாதை. விஜய் அந்த கூட்டணிக்கு போகலைன்னா டிடிவி சவுத்தில் கேண்டிடேட் போட்டு 25லேருந்து 30 தொகுதியில் அதிமுக பிஜேபி கூட்டணியை டேமேஜ் பண்ண முடியும். விஜய் அந்த கூட்டணியில் சேர்ந்தார்னா அது புயல் அடித்து தள்ளிவிடும். டிடிவிக்கு இடமே இல்லை. இன்றைக்கி பிஜேபி ஹைகமாண்டு சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேசுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், விஜய் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அவர்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வியூகத்துக்கு டிடிவி தினகரன் அவசியம். வந்துட்டானா நீ எதுக்கு கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுகிறீங்க? ஒரு காலத்தில் நீங்கள் பவர்ஃபுல்லான ஃபேமிலியாக 35 வருஷம் அந்த அம்மாவையும் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்க, கட்சியும் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்க சார். நீங்கள் அந்த அம்மா இறந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு ஹோல்டு இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்யணும். இன்னும் அந்த பழைய பந்தாவிலேயே நீங்கள் பழனிசாமி உங்கள் காலில் விடணுன்னா எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. நச்சு செடின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ பேசணும்? அவரு கேட்டால் அந்த குடும்பம் தான் நச்சு செடி குடும்பம்னு சொல்லுவார். என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கரூர் விவகாரம் பற்றி பேசும்போது டிடிவி தினகரன் முதலமைச்சர் சரியாக கையாண்டிருக்காரு, என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தானே சார் சொன்னார். அதெல்லாம் பேசுறத வச்சு தான் நீங்கள் இது ஒரு இண்டிகேஷன். விஜய்க்கு நேர்மாறாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இன்னைக்கு விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகும் அப்படி சொன்னால் என்ன சார் அர்த்தம்? பதற்றம். அங்கே போயிட்டாருன்னா இவருக்கு அவசியமும் இல்லை, வேலையும் இல்லை, முக்கியத்துவமும் இல்லை. அது தக்க வைக்க என்னமோ பண்ணுறாரு. விஜய் தலைமையில் கூட்டணின்னா விஜய் தாவேக அமமுக சேர்ந்து தேர்தலை சந்திக்குமா? ஜெயிச்சிருவாங்களா? ஸோ அந்த பதற்றம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பேச வைக்கிது பார்த்தியா? விஜய்க்கே தெரியாமல் விஜய் தலைமையில் கூட்டணி. வாழப்பாடி ராமமூர்த்தி தான் ஒரு கட்சி வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். தமிழக ராஜீவ் காங்கிரஸ்.
அப்போது அவருக்கு எதிராக பேசியவர்கள் யாரோ ஒருவர் சொல்கிறார்கள், தமிழக ராஜீவ் காங்கிரஸ்னு ஒன்று இங்கே வச்சுருக்கிறாங்க, அவர் சம்சாரமே அந்த கட்சியில் இல்லை. அதுபோல் விஜய் தலைமையில் கூட்டணி, விஜய் அதில் இருக்க மாட்டார், விஜய்க்கு தெரியாது, அவரே கரூருக்கு போக முடியலன்னு சோகத்தில் உட்காந்துருக்காரு, இதில் இவர் தலைமையில் கூட்டணியா. பட் அரசியல் எவ்வளோ பரபரப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கு பாருங்கள். இவர் தான் இன்னும் சோகத்தில் இருக்கார் விஜய், ஆனால் இவர் தலைமையில் அவர் கூட்டணி ஃபார்ம் பண்ணுகிறார் எப்படி. அண்டு அடுத்ததாக இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து மருத்துவர் ஐயா திமுக கூட்டணிக்கு வர இருந்ததாகவும், ஐயாவையோ ஐயாவின் மகனையோ கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாமும் நேற்று இது பற்றியெல்லாம் பேசினோம். இந்த குழப்பங்கள் நவம்பர் முழுக்க தொடரும். நவம்பர் முழுக்க இந்த குழப்பங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இது மாதிரி அவர் இப்போ திரு டிடிவி சொன்னார் அல்லவா, 4வது அணி அப்படின்ட்டு, இது போல் இந்த 4 அணி 5 அணி 8 அணின்னு உருட்டிகிட்டே இருப்பாங்க. டிசம்பர் எண்டில் தெர் வில் பி கிளாரிட்டி. 2 மாதம் தான் ஓடிட்டோம், இது தீபாவளி வந்துச்சு முடிஞ்சிருச்சு. டிசம்பர் எண்டில் தெர் வில் பி கிளாரிட்டி. அதுக்கு அப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சோம். டிசம்பர் எண்டில் அதுக்குள்ளே திமுக சின்ன பின்னமாயிடும். டிசம்பர் எண்டில் திமுக என்ன கதிக்கு ஆகிறது என்பது தெரியாது. அமைச்சர்கள், இப்போது திமுக அமைச்சர்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் பொறுப்பாக சில தொகுதிகளை கொடுத்துருப்பாங்க தெரியுமா. ஒவ்வொருத்தருக்கும் 10 தொகுதி 20 தொகுதியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு சர்டன் தொகுதி கொடுத்துருக்காங்க, நேருவுக்கு ஒரு 20-30 தொகுதி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு தொகுதியை பார்த்துக்கணும். வேலுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இந்த அமைச்சர்கள் சர்வேக்கள் எடுப்பார்கள். அதாவது 15 நாட்கள் ஒரு முறை, தேர்தல் நெருக்கம் வந்துச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, என்னென்னா என்ன மாறுது, கரூருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கரூருக்கு பிறகு எப்படி இருக்குது, இவருக்கு ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அவருக்கு ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சர்வேஸையே சில அமைச்சர்கள் நிறுத்திவிட்டார்கள். கேட்குறதுக்கு, இருப்பா நான் ஜெயிச்சிருவேன், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் தானே நான் மந்திரி ஆக முடியும், எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு. இது இப்போது அக்டோபர் இறுதியில், நவம்பர் இறுதியில் ஒரு மாற்றம் வரும், டிசம்பர் இறுதியில் பெரிய மாற்றம் வரும். ஆன்டி இன்கம்பன்சி ஏற்கனவே இருக்குது, பலர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஏற்கனவே இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் இவர்கள் தொடர் தவறுகள் செய்வார்கள். நமது அன்புக்குரிய டாமி வெறி கொண்ட வேங்கையாய் டிசம்பர் மாதம் தமிழகத்தை குறிவைக்க இருக்கிறது. அந்த நேரத்தில் மழையும் வந்து நல்லா குறி வைக்கு சார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது தான் இன்றைக்கி 2 நாள் கூட இப்போ ஆகலை, பார்க்குறோம்ல, லேசாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே முந்தா நாள் வேலைச்சேரியில் வீட்டில் தனி வந்து வச்சுட்டு செய்தி வந்தது. இன்னும் அடிக்கவே இல்லை, அலறீங்கன்ற மாதிரி இருக்குது சார். இந்த மழை பிச்சு போட்டுரும். இந்த கோபம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நீடிக்கும். இதுலேருந்தே இவங்க வெளில வர முடியாது. எல்லாத்தையும் பழச பூரா எடுப்பாங்க. 4000 கோடி செலவு பண்ணியிருக்கேன், மழைநீர் இது தூர்வாரியிருக்கேன், ராத்திரியிலெல்லாம் போய் கால்வாய் தூர்வாடுறதை சின்னவர் பார்வையிட்டார். திரு கமல்ஹாசன் கிட்ட இருந்து டார்ச் லைட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. ஆமாம். அப்போ இவ்வளவு நடந்திருக்கிறது நீங்கள் என்ன தான் ஏன் பண்ணீங்கன்னா, அதுவும் அந்த மக்களுக்கு அந்த அவதி வரும்போது கடும் கோபம் எழும்பும். அப்போது இந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கிற சர்வேன்னு நிப்பாட்டிடுவாங்க. விடப்பா, தெரிஞ்சு போச்சு, இதில் எதுக்கு சர்வே எடுத்துக்கிட்டு, தெரியும் போ. அப்படி ஏற்கனவே அந்த திமுக எம்எல்ஏஸ் 5% போச்சு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகுன்ட்டு பேசுனதை பார்த்தோமா, இன்றைக்கி வந்து இந்த செலவு பண்ணுறதை சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? இப்போ நான் தான் ஒரு மந்திரி, திமுக மந்திரின்னு வச்சுக்க, ஒரு 20 தொகுதிக்கு நான் செலவு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்க, எனக்கு நல்லா தெரியுது நம்ம திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா நான் எடுத்து விடுவேன், ஏன்னா திருப்பி எடுத்துடலான்னு நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம திருப்பி ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இருக்கிற காசை சேர்த்து வைக்கணும். கேஸை போடுவாங்க, வக்கீலுக்கு கொடுக்கணும், அடுத்த 5 வருஷத்தை ஓட்டணும். அதுதான் என் மைண்டில் ஓடும். அது இயல்பு, யாரையும் தவிர சொல்ல முடியாது. என் மைண்டில் இன்னொன்று, எதுக்கு இதை செலவு பண்ணிட்டேன். போன வாட்டி அதிமுக பண்ணது அந்த தப்பு தான் சார். எடப்பாடிக்கு மட்டும்தான் திருப்பி வந்துடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவரது அமைச்சர் கரெக்டாக சொன்னேன், அமைச்சர் சகல் பலர் எதுக்கு பார்த்துக்கோங்க, வை அப்படின்ட்டு நிறுத்தினாங்க. அந்த மூடு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த அன்பாப்புலாரிட்டி அதிகமாக பரவலாகும் இது. அண்டு இப்போது வாங்கிட்ட தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, கீழே போய் வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வாண்ட்ட கொடுத்தானே, எப்படி ஜெயிக்க போகிறதில்ல, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நீ தூக்கிட்டு ஓடிடுவேன். இது நடக்கும் பல தொகுதிகளில். இப்போது ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற முறையில் மாலதி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பணத்தை. மாலதி வந்து எலெக்ஷன் சமயத்தில் இதை எடுத்து கொடுக்கணும். மாலதி இப்போதுக்கு எடுத்துக்கிட்டு காணா சார் எலி கட்சிச்சுன்றவங்க, இல்லைன்னா நம்ம சோப்பு வியாபாரி மாதிரி ஃப்ளைங் ஸ்குவாட் தூக்கிட்டு போயிடுச்சு. அது என்ன கதை? 2018 நமது சோப்பு வியாபாரி ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் அவரது பங்குதாரர் 2 பேர், இவர்கள் எல்லாம் சேர்ந்து பெங்களூரில் காங்கிரஸுக்கு எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரான்ச்சஸில் பணம் வருது, பேட்சாக வருது பணம். அப்போது இந்த ஒரு பார்ட்னரு மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரு, மீதி 2 பேரும் ஈக்குவல். ஜானுக்கு 20%, அந்த ஒருவருக்கு 20%. இதில் இந்த ஒரு பார்ட்னர் வெளியில் போயிட்டு வரும்போது பேமெண்ட் கொடுத்து விட்ருக்காங்க. ஓகேவா? ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, கொடுத்து விட்ருக்காங்க. ஜான் வந்து எங்கள் பார் பாஸ் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ன்றதுனால அவர் நிறைய எடுத்துக்கிறாரு.
நம்ம தான் நிறைய வேலை செய்கிறோம், நம்ம இதை எடுத்துக்கோம் பணத்தை. இல்லைங்க, அவர் வந்து கேட்டால் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னதும் இவர் அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே இல்லைங்க பேமெண்ட் வந்துடுச்சுன்னு சொன்னாங்களே, எங்கே? இல்லை சார், ஃப்ளைங் ஸ்குவாட் பிடிச்சிச்சு பேமெண்ட். சரிங்க, ஃப்ளைங் ஸ்குவாட் எதை பறிமுதல் செஞ்சாலும் ரசீது தருவாங்களே, ரசீது எங்கன்னா இந்த ஃப்ளைங் ஸ்குவாட் ரசீதே கொடுக்காத ஃப்ளைங் ஸ்குவாட் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அஷ்டாங்கன்னு கம்பெனி கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனமே இல்லை, இதோட நம்ம செட் ஆகாதுங்க, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிரிஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. ஸோ எப்படிப்பட்டவர் ராஜகுரு ஜான் ஆரோக்கியசாமி என்பதை விஜய் புரிந்து கொள்ளணும். பணம் எல்லாரையும் மாற்றும். அப்போது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கே இப்படி பண்ணுறவர் மாப்பிள்ளை சார் பெரிய அமௌண்ட் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார். கொள்கை குன்ற. நேற்று வரைக்கும் சோப்பு வியாபாரம், இன்றைக்கி ஒரு பெரிய கட்சியோட வியூக வகுப்பாளர். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அவருக்கு என்ன வேலை, என்ன ஃப்யூச்சர், எதிர்காலம் அச்சுறுத்துமா இல்லையா? ஆதவுக்கெலாம் பிரச்சனை இல்லை, மாமனார் இருக்கார். அருண்ராஜுக்கு பிரச்சனை இல்லை, பென்ஷன் வருது. புஷிக்கு பாண்டிச்சேரியில் தொழில் இருக்குது. அடுத்த துணை முதலமைச்சர். அதுக்கு அவர் என்ஆர் கூட்டணிக்கு வரணும், ஜெயிக்கணும். அதெல்லாம் முடியாது, நீ இங்கேயே போட்டுட்டு எதுக்கு பாண்டிச்சேரி போகிறோன்னு பிடிச்சி அமுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? வெங்கட்ராமன் ஆடிட்டுன்னு நினைக்கிறேன், அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது, போயிடுவார். இவருக்கு என்ன வேலை? நான் ஏற்கனவே கொடுத்த 9 கோடி பத்தாதாம்மா? ஆமாம், அதெல்லாம் எப்போது செலவாக இருக்குமா என்னம்மா? இப்போ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ரின்னு பவர் சோப்பு எதுவும் கூப்பிட மாட்டாங்க. வரும் நாளைக்கு ஏரியல் கிரியல் பொன் வண்டு இருக்குப்பா அப்படி ஒரு சோப்பு வரும். ஒரு அட்வர்டைஸிங் ஸ்ட்ராட்டஜி சார் உங்களுக்கு வரும். ஆனால் விஜய்க்கு போன தேர்தல் திரும்பி வருமா என்றால் வராது. அதை யோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தேர்தலில் செலவழித்த பணமும் திரும்பி வருமா என்றால் வராது. ஸோ இது எல்லாவற்றையும் யோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நமக்கு இது மாதிரி நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தவறுகளினால் இந்த தீய சக்தி குடும்பம் திருப்பி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அது ஒன்று தான் நம்மளோட கவலை. அதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காகவும் இல்லை, இவங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காகவும் இல்லை, அவங்க வரக்கூடாது. சரியா? நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பெருகட்டும். அடுத்த தீபாவளி ஒரு புதிய ஆட்சியின் கீழ் தமிழகம் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளியை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். எப்பவுமே நீங்கள் தான் நாங்கள் நன்றி சொன்னதுக்கப்புறம் பேசுவீங்க. இன்னைக்கு தம்பி கேட்கணும், அந்த கேள்வியை விட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்கப்பா. எங்கள் அண்ணன் இன்னைக்கு ஒன்று பேசியிருக்காரு சார். ஜாதி மயக்கம், சாராயம், மதம், இந்த திரைக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் சுதந்திர தினத்துக்காக போய் செத்தாங்க, இவங்க என்ன சாக வேண்டியவங்க அப்படின்னு பேசுகிறாரு. ஜாதி மயக்கம் அப்படி, அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். எப்படி நிதானம் தவறார் பார்த்தியா? அந்த சுதந்திர தினமான்னு இருக்குல்ல, அவர் என்ன தெரியுமா சொல்ல வந்திருப்பாரு? சுதந்திர போராட்டத்துக்காக போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருப்பாரு. ஆனால் தப்பாக சொல்லிட்டாரு அண்ணே. இருக்கட்டும், சரி, இது சுதந்திர போராட்டத்துக்கோ இல்லை சுதந்திர தினத்துக்கோ போய் சாகலைன்னு வச்சுக்கோ, எதுக்கு கரூர் பண்ண? உங்களை யாருமே அழைக்கலையே. அங்கே இப்போ பப்ளிசிட்டிக்காக தானே போனீங்க நீங்கள். அங்கே போய் ஒரு பேச்சு, அதுக்கு அடுத்து மேடையில் வந்து என்ன சுதந்திர தினத்துக்காக செத்தான் அப்படின்னு ஒரு பேச்சு. நம்பிக்கையோடு இரு தம்பி, 26க்கு பிறகு அந்த கட்சியை காணப்படும். புரியுதா? இனிமேல் பயிற்சி எடுக்கிறதுக்கு பயிற்சி கூடமே இருக்காது. எல்லாம் விட்டு போயிடுவாங்க, வேலை பார்க்க போயிடுவாங்க. இந்த இதே வேலை பாரு, பயிற்சி பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று ரொம்ப அம்பலப்பட்டுட்டார். நம்ம ஒரு 4 வீடியோ ஜெகதீஷ் பாண்டியன் வீடியோ போட்டோம், அது கிழிச்சு தொங்க விட்டுருச்சு அது அவரோட உண்மை முகத்தை. அதனால் இருக்க மாட்டார். உன்னுடைய நோக்கம் நிறைவேறும். இருக்காது, அந்த கடை காலி, கவலைப்படாத. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.